أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذا النون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் நாங்கள் வாராந்தம் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக இன்னும் அதே போன்று கிழமையில் நல்லொரு உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி நாங்கள் அனைவரும் எங்களுடைய விடுமுறை நாளில் சனிக்கிழமை அன்று இரவு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய அனைவருடைய அந்த ஒன்று கூடலையும் பொருந்திக் கொள்வானாக. நாங்கள் செய்கின்ற செலவீனங்கள், நாங்கள் மேற்கொள்கின்ற தியாகங்கள், வேறு அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவானாக. அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற கிழமை அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை பார்த்தோம். பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துக்கு பின்னால துல்கிஃபுல் என்று சொல்லக்கூடிய நபியுடைய சம்பவத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. துல்கிஃபுல் அவர் ஒரு நபி, ரசூல் கிடையாது, அவர் ஒரு நபி. இவர் எந்த அடிப்படையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பேசுகிறார்கள் என்று சொன்னால், கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள், இவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. சில இமாமார்கள் இவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், இந்த துல்கிஃபுல் என்பவருடைய பெயர் பிஷ்ர் இப்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பிஷ்ர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதன் காரணமாக அதில் கருத்து வேற்றுமை இருக்குது. உறுதியாக செல்ல முடியாது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் என்று. ஆனால் இந்த கருத்துக்கள் இருப்பதனால், உலமாக்களுக்கு மத்தியில் கருத்துக்கள் இருப்பதனால் வரலாற்று ஆசிரியர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் இந்த துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை பேசியிருக்கிறார்கள். துல்கிஃபுல் என்று சொன்னால் பொறுப்படுத்தவர் அர்த்தம். அவருடைய பெயர் பிஷ்ர். துல்கிஃபுல் என்பது ஒரு வர்ணனை. அதுக்கு அர்த்தம் என்ன? பொறுப்படுத்தவர். அப்படி என்றால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் தன்னுடைய அந்த நபித்துவ அந்த பொருளை பணியை செய்வதற்காக வேண்டி பொறுப்படுக்கிறார் யார்? துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவருக்கு அந்த அடிப்படையில் தான் அவருக்கு துல்கிஃபுல் என்று ஒரு வர்ணனை ஒன்று இருக்கிறது. இவரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 2 இடத்தில் சொல்கிறார். இந்த துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 2 இடத்தில் சொல்கிறார். இஸ்மாயில் வ இத்ரீஸ் வ துல்கிஃபுல், நபியே நீங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஞாபகப்படுத்துங்கள், நினைவு கூறுங்கள். குல்லும் மினஸ் சாபிரின், இவர்கள் அனைவரும் பொறுமைசாலிகள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறார் குல்லும் மினல் அஹ்யா, இவர்கள் அனைவரும் சிறந்தவர்கள். எனவே நபிமார்களோடு சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக இவரும் ஒரு நபி. ஆனால் இவருடைய முழு விபரமும் குர்ஆனில் செய்யப்பட்டில்லை, சொல்லப்பட்டில்லை, பேர் வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் தானே, நாங்கள் அதிகமான நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக், அவர்களில் சிலரைத்தனம் கொடுத்து நினைக்கிறது சம்பவமாக சொல்லியிருக்கிறோம். வமின்ஹும், அவர்களில் இன்னும் அதிகமான நபிமார்கள் இருக்கிறார்கள். லம் நக்ஸுஸ் அலைக், நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யல, சொல்லித்தரையில். அந்த அடிப்படையில் துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய விரிவான பேச்சுக்கு இடமில்லை. குர்ஆனிலே ஹதீஸிலே விரிவான விடயங்கள் வந்தில்லை. அவர் ஒரு நபி. எப்படியாப்பட்ட நபி? பொறுமை காத்த ஒரு நபி. அதே போன்று ஒரு சிறந்த நபி என்கிற விடயம் மட்டும்தான் இந்த துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் விடயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு நபி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய பெயரில் ஒரு குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம் ஒன்று இருக்கிறது, பெரிய ஒரு சூரா ஒன்றே இருக்கிறது. இவருடைய விடயத்தில் எங்களுக்கு படிப்பினை இருக்கு, நிறைய படிப்பினை இருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஈமான் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம், அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நிஅமத். துஆ, zikr என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஈமான். நாங்கள் அனைவரும் ஏன் வந்திருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு? அல்லாஹ்வுடைய ஒரு அளவு சரி எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கு, ஈமான் ஒன்று இருக்கு என்கிற ஒரு அடையாளம். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து போக்குவரத்தை பார்த்தா வேறொரு மூமின் என்ன செய்யுங்க, சாட்சி சொல்லுங்க. அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஒன்று இருக்கிறது, அதனால அவர் பள்ளி வாசலுக்கு போறாரு. எனவே அதே போன்று அல்லாஹ்வை நாங்கள் கையேந்துகிறோம், அல்லாஹ்வை நாங்கள் கொஞ்சம் zikr செய்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும். அப்ப இந்த விடயங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்கிற விடயம் இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்க போகிற சம்பவத்தில் எங்களுக்கு வழங்கும். அந்த அடிப்படையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையுடைய பெயர் மத்தா. அவருடைய தந்தையுடைய பெயர் மத்தா. இது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. நபி அவங்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனுஸ் இப்னு மத்தா அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையுடைய பெயர். இவர்கள் பின்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரன் இருக்கிறார், பின்யாமீன் சொந்த சகோதரன், அவருடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர். எங்க நபியாக அனுப்பப்பட்டார்கள்? ஈராக்கில் இருக்கக்கூடிய பக்தாத், அதான் தலைநகரம். பக்தாதுக்கு அடுத்தாப்புல ஈராக்கில் மிகப்பெரிய சிட்டி மௌசில் என்று சொல்லக்கூடிய சிட்டி, பெரிய சிட்டி ஒன்று இருக்கிறது மௌசில். பக்தாதுக்கு அடுத்தாப்புல அதிகமாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிட்டி மௌசில். அந்த மௌசில் என்று சொல்லக்கூடிய சிட்டியில் ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது, நைனவா. அந்த கிராமத்துடைய பெயர் நைனவா என்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனில் 4 இடத்தில் வருகிறது. எத்தனை இடத்தில் வருகிறது? 4 இடத்தில் வருகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரும் குர்ஆனில் 4 இடத்தில் வருகிறது. அன்றைக்கு பார்த்தோம் சென்ற கிழமை. அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரும் 4 இடத்தில் குர்ஆனில் வருகிறது. 2 இடத்தில் யூனுஸ் என்று வருகிறது. 2 இடத்தில் யூனுஸ் என்று பெயரோடு வருகிறது. 2 இடத்தில் ஒரு வர்ணனையோடு வருகிறது. ஜன்னூன், ஜன்னூன், துன்னூன், மீனுடையவர். மீனுடையவர் என்றால் அவர் நமக்கு வழங்கும், அவரை மீன் விளங்கியதால் அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? துன்னூன், துன்னூன் என்று ஒரு வர்ணனையை சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சாஹிபுல் ஹூத், தபாரக்கல்லில் வரக்கூடிய நூன் என்ற சூரா இதுதானே, நூன் அந்த சூறால வரும் சாஹிபுல் ஹூத், மீனுடையவர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை குர்ஆனில் 4 இடத்தில் கூறியிருக்கிறான். அதில் 2 இடம் நேரடியான பெயர் வார்த்தை பிரயோகம், 2 இடம் வர்ணனை, துன்னூன் சாஹிபுல் ஹூத் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 1,00,000க்கு மேற்பட்ட ஒரு சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அர்சல்னாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன். நாங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 1,00,000க்கு மேற்பட்ட சமுதாயத்தினருக்கு நாங்கள் நபியாக ரசூலாக அனுப்பினோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியும் தான் ரசூலும் தான். அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனது பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள், அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார்கள். ஆனால் யாரும் என்ன செய்யல? ஈமான் கொள்ள இல்லை. யாரும் ஈமான் கொள்ள இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க? மனம் நொந்து அல்லாஹ் என்ன செய்யல? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சொன்னான்? நீங்கள் கப்பலை கட்டுங்கள். வெள்ளம் வந்தது, சென்றார்கள். என்னது? நீங்கள் வகால இருக்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜர், அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்ப டைம் வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்க? கப்பலை கட்டினீங்க, அந்த கப்பல் ஏறி பிரியாணம் போங்க. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? டைம் இப்ப சுபோவுக்கு முன்னாள் நைட்டோட நைட்டா நீங்க என்ன செய்யுங்க? நைட்டோட நைட்டா போங்க. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை தந்துட்டான். ஆனா இங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுக்குறாங்க. யாரும் ஈமான் கொள்ளையில அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் என்ன செய்யறாங்க? இடத்தை விட்டு போறாங்க. இப்ப அல்லாஹ்வின் பால் அழைத்து மனம் வருத்திட்டு யாரும் ஈமான் கொள்ற மாதிரி இல்லை. சொன்னாங்க, உங்களுக்கு இந்த 3 நாளில் அல்லாஹ்வுடைய வேதனை வரும், இன்னும் 3 நாளில் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லல போய் சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கிராமத்தை விட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்ப சொல்லிட்டாங்க தானே 3 நாள்ல வேதனை வரும். 3ஆவது நாள் வேதனை வருவதற்கு முன்னால் சில அறிகுறிகள் தென்படும் தானே. வேதனை பொதுவாக ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னால ஒரு அறிகுறி ஒன்று வழங்கும். அந்த அறிகுறி வழங்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனையுடைய அந்த அறிகுறி வழங்குற நேரத்தில் அந்த மக்கள், அந்த கிராம வாசிகள் என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ் கிட்ட ஆண்கள் பெண்கள் அவனோட மாடு ஆடு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் அல்லாஹ்வின் பால் தௌபா செஞ்சுட்டாங்க. உண்மையான முறையில அல்லாஹ்வின் பால் தௌபா செஞ்சுட்டாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நாங்க ஏற்கனவே பார்த்துக்கிறோம், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நெருங்கும் பொழுது மக்கள் அனைவரும் சூரியன் மேற்குல உதிக்கிறத பார்ப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் செல்லும், ஈமான் கொள்ளும். அந்த ஈமான் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. அதே மாதிரி மௌத்து தொண்டைக்குழிக்கு வந்துட்டா அப்ப மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வான். யாரெல்லாம் மன்னிச்சு எனக்கு டைம் தா, எனக்கு நான் நல்ல ஒரு மனிதன் நான் மாறிட்டு வாரேன், திருந்த பார்ப்பான். அப்பவும் பிரயோஜனம் அளிக்காது. நாங்க பார்த்துக்கிறோம், சூரியன் மேற்குல உதிக்கிற நேரமும் சில மனிதர்கள் என்ன செய்வார்கள்? ஈமான் கொள்ள பார்ப்பார்கள். அந்த ஈமான் என்ன செய்யாது? பிரயோஜனம் கொடுக்காது. அது குர்ஆன்ல நேரடியா வருது.
அதே மாதிரி ஹதீஸ்ல நேரடியா வருது என்ன, ஒரு மனிதனுக்கு சொந்த குழிக்கு உயிர் வந்ததுக்கு பின்னால, உயிர் போற கட்டம் வந்ததுக்கு பின்னால அப்ப அந்த மனிதன் செய்வான், திருந்துவான், அல்லாஹ்வுக்கு தௌபா செய்வான். அந்த தௌபா என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ரெண்டும் உறுதியான செய்தி, இது ரெண்டும் உறுதியான செய்தி நாங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க 3 நாளைக்கு பின்னால வேதனை வரும். அப்ப அந்த சொன்ன நேரத்தில் வேதனையை கண்ட நேரத்தில் நமக்கு அனைவரும், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து மைதானத்துக்கு வந்து அவங்களுடைய விலங்குகளை கூட்டிட்டு வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சுட்டாங்க, தௌபா செஞ்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா செஞ்சுட்டான், அவங்கள விட்டு வேதனையை இல்லாமல் ஆக்கிட்டான். அப்ப இது கொஞ்சம் முரண்படுற மாதிரி இருக்குதானே. வேதனையை கண்டத்துக்கு பின்னால, வேதனை அறிகுறியை கண்டத்துக்கு பின்னால ஈமான் கொண்டுட்டாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி சூரியன் மேற்குல உதிச்சதுக்கு பின்னால சில மக்கள் ஈமான் கொள்வாங்க, அந்த ஈமான் பிரயோஜனம் கொடுக்காது. சில மக்களுக்கு சொந்த குழி உயிரிழந்ததுக்கு பின்னால தௌபா செய்வாங்க, அந்த தௌபாவும் பிரயோஜனம் அளிக்காது. அப்ப இதுக்கு கொஞ்சம் இது முரண்படுற மாதிரி இருக்குதானே. இதுல முரண்பாடு கிடையாது. ஏன் அல்லாஹ் இவங்களை மட்டும் என்னது அதுல இருந்து விதிவிலக்கு ஆக்கி வைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஃபலௌலா கானத் கர்யத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். வேதனை ஒன்று வந்து அந்த அறிகுறி வார நேரத்துல அந்த ஈமான் பிரயோஜனம் கொடுத்த கூட்டம் ஒன்று இருக்குமா இருந்தால், ஒரு கிராமம் ஒன்று இருக்குமா இருந்தால், ஒரு சமுதாயம் ஒன்று இருக்குமா இருந்தால், அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் மட்டும்தான். அது அவங்களுக்குமான மட்டும் ஒரு பாக்கியம். நாங்க ஏற்கனவே சொன்னோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் நாங்கள் யூசுஃபை என்ன செய்வோம், அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லுவோம் அல்லது பால் கிணத்துல போடுவோம். அதுக்கு பின்னால் நாங்கள் நல்ல மக்களாக ஆகிடுவோம். அதுக்கு பின்னால் அவங்களுக்கு அல்ல தலை செஞ்சால் அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தான், நல்ல மக்களாக மாறினாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்குமா என்று பார்த்தா அது கேள்விக்குறி. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு வேதனையை கண்டத்துக்கு பின்னால, அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான விஷயத்தை கண்டத்துக்கு பின்னால், உண்மையை கண்டதற்கு பின்னால் ஈமான் கொண்டது, அது யாருக்கு மட்டும்தான் பிரயோஜனம் கொடுத்தது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு மட்டும்தான் அது பிரயோஜனம் கொடுத்தது என்கிற விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாகவே சொல்லிட்டார். நேரடியாக என்ன முரண்பாடு கிடையாது. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்துக்கு போயிட்டாங்க. இங்க நடக்கிற இப்படி தௌபா செஞ்ச செய்தி எல்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. இப்ப இங்க இருந்து மனம் உடைஞ்சி போனாங்க. என்னது, இந்த இடத்த விட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு போவோம் போறாங்க. எங்க கப்பல்ல அந்த இடத்த விட்டு கடந்து ஒரு இடத்துக்கு போகும் சொல்லி கப்பல்ல ஏறாங்க. எப்படியான நிலைமையில, கப்பல் புல், கப்பல்ல ஆக்கல் புல். அந்த நேரத்துல ஒரு பிரச்சனையும் ஈக்கையில, பிரயாணம் ஆரம்பிக்கிற நேரத்துல, கப்பல் அந்த பிரயாணம் ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த பிரச்சனையும் ஈக்கையில. ஏண்டா அல்லாஹ் தஆலா இப்ப இன்னைக்கு ஒரு சோதனையை கொடுக்க போறாங்க. யாருக்கு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்க போறாங்க, சோதிச்சு பார்க்க போறாங்க, கண்டிக்க போறாங்க, சின்ன ஒரு கண்ணனை கண்டிக்க போறாங்க. ஏன் அடுத்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால என்ன செஞ்சாங்க, அவனோட கிராமத்தை விட்டு அந்த கூட்டத்தை விட்டும் போனாங்க. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுக்க முன்னால அவங்களுக்கு எச்சரிச்சதுக்கு பின்னால் அப்படியே அனுமதி கொடுக்க முன்னால பேசிட்டாங்க என்கிற அந்த காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்ய பார்க்கலாம், ஒரு தண்டனை கொடுக்க பார்க்கணும். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு கஷ்டம், ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தானே. அழைச்சி பார்த்தாங்க, வரல யாரும், மனம் உடஞ்சிட்டாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுக்க முன்னால இடத்த விட்டு பேசிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம். அதே மாதிரி இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தது, ஒரே ஒரு சுஜூது தான் மறுத்தது. இப்லீஸ் மறுத்தது ஒரே ஒரு சுஜூது செய்தது தான். அவன் எப்படியாக ஆகினான், மர்ஜூம் மல்ஊன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் என்னது தூரமாக எரியப்பட்டவன். அல்லாஹ் ரஹ்மத்துங்கிறது அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஷாஃபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவன் என்கிற பேரெல்லாம் யாருக்கு வந்திருக்குது, இப்லீஸுக்கு. ஏன் காரணம், ஒரே ஒரு சுஜூது செய்யறத மறுத்ததுக்காக வேண்டும், ஒரே ஒரு சுஜூதை மறுத்ததுக்காக வேண்டும். இப்ப எங்களுக்கு அதிகமான ஆட்கள் இல்லை சொல்றதுக்கு. இந்த நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த செய்தி கேட்டதுக்கு பின்னாலே நாங்கள் எங்களோட நெருங்கின சகோதரர்கள் இருப்பாங்க, இந்த செய்தியை கட்டாய லெவலுக்கு எட்டி வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் உருவாக்குறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் மட்டும் டைமுக்கு வந்து நான் மட்டும் தொழுதுட்டு போறது அர்த்தம் இல்லை. என்னால் முடியுமான அளவு நான் என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கும் எத்தி வைக்கணும், நல்ல விஷயங்களை ஏவணும். இது ஒரு மூமினுடைய பண்பு. அந்த அடிப்படையில பாருங்க, ஒரு அதனாலதான் ஒரு மனிதன் தொழுகையை மறுப்பானாக இருந்தால், மறுப்பானா எனக்கு தொழுகை கடமை இல்லை, நான் தொழ மாட்டேன், எனக்கு தொழுகை கடமை இல்லை, அதை தொழுகையை மறுக்கிறாரு.
நான் முஸ்லீம்ங்கிற பேர்லேயே மட்டும் இருந்துட்டு போய் தருவேன், எனக்கு தொழுகை கடமை இல்லை அப்படின்னு ஒருத்தர் மறுத்தால் கழுத்து ஒட்டப்படும். அவருக்கு என்ன தண்டனை? அவருக்கு செல்லப்படும், நீங்க இப்படி விற்கிற போக்கு சரியில்லை, தௌபா செய்யறதுக்கு 3 நாள் அவகாசம் கொடுக்கப்படும். எத்தனை நாள் அவகாசம் கொடுக்கப்படும்? 3 நாள் திருந்தத்துக்கு என்ன செய்யப்படும்? அவகாசம் கொடுக்கப்படும். அவர் நிலப்பாட்டிலையும் திரும்புறதுக்கு உறுதியாக இருக்கிறார், பிடிவாதமாக இருக்கிறாரு, இல்லை எனக்கு தொழுகை கடமை இல்லை, நான் தொழுக மாட்டேன், எனக்கு தொழுகை கடமை இல்லை அப்படின்னு இருந்தால் அவருடைய கழுத்து என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். இன்னொரு மனிதன் இருக்கிறார், சொல்ல கூப்பிடுறோம், எனக்கு வேலை பொறுப்போக்குத்தனமா சோம்பரித்தனமா ஒருத்தர் தொழுகையை விட்டுட்டு போறார், அப்படி தொழாமைக்கு இருக்கிறார். இவர் முஸ்லிம்ங்கிற பட்டியல்ல தொழுகையை மறுக்கல, தொழுகை கடமண்டு ஏற்றுக்கொள்றார், ஆனா தொழ மாட்டிருக்கிறார். இவருக்கு சட்டம் என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய முறைப்படி சட்டம் என்னன்னு கேட்டால், இவர் முஸ்லீம் தான், ஆனாலும் அவரை கழுத்து மேல் செய்யப்படும். அல்லாவுடைய ஹஜ், நான் சொல்லுவேன், ஹஜ் அடிக்கிறேன், சாராயம் குடிச்சா 40 கசை அடி, 300 மில்லி இழிவாக என்னது அவதூறு செஞ்சா, அவதூறு சொன்னால் குற்ற பரிகாரம் என்ன? அடி, கசை அடி. அந்த மாதிரி இந்த தொலாமைக்கு சோம்பேறித்தனமா தொலாமைக்கு இருக்கிறாரே, இந்த மனுஷனுக்கு இஸ்லாமிய சட்டப்படி என்ன குற்ற பரிகாரம்? கழுத்தை அவரை சொல்லணும், அவருடைய கழுத்தை வெட்டணும். ஏனென்றால் சுஜூது செய்யறதுங்கிறது அது அல்லாவோடு டிரெக்டா போய் சேரக்கூடிய அமல், அல்லாவோடு டிரெக்டா போய் சேரக்கூடிய அமல். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் அல்லாஹோடு நெருக்கமா இருக்கிற சந்தர்ப்பங்களுக்கு தானே, நான் அல்லாஹ் கிட்ட மிச்ச நெருக்கமா இருக்கிறேன். உதாரணமா நாங்க இப்ப பள்ளி வாசலுக்கு நான் பக்கத்துல இருக்கிறேன், எனக்கு லேசி, கூட சொல்லவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு வரணும், இப்படி இருக்குதானே. அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட ஒரு மனிதன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் தனது தலையை பூமியில வச்சுட்டு செய்யக்கூடிய அந்த சுஜூத். இந்த டைம்ல இந்த அடியான் அல்லாஹ் கிட்ட மிக நெருக்கமாக இருக்கிறான். நஃபிலான வணக்கங்கள் செஞ்சால் தமிழுடைய வார்த்தை வராமைக்கு மனசால வேண்டிய ஒரு துவா கேட்டா, நான் யாரும் எப்படி பேசுறேன், முனாஜாத்துன்னு சொல்லுவோம், முனாஜாத்துல ரகசியம் பேசுறது. எங்களுடைய இரட்சகன் யஅலமு சிர்ர வ அஃபா, ரகசியத்தையும் வழங்கக்கூடியவன், பரகசியத்தையும் வழங்கக்கூடியவன். நான் சுஜூதுல இருந்து நான் என்னுடைய வாய் மூலமாக, அரபு தெரிஞ்சா வாயால, அப்படி அரபு தெரியாட்டி மனசால வேண்டி ஒன்று எனக்கு என்ன செய்ய முடியும், அல்லாஹ் கிட்ட நஃபில் சொல்லும் பொழுது கேட்க முடியும். அல்லாஹ் நிச்சயமாக அதை என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான், எங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி தருவான். அப்ப இந்த அளவுக்குள்ள இந்த தொழுகையை ஒரு மனிதன் பொடுபோக்குத்தனமாக விட்டால் என்ன செய்யப்படுவார்? கொலை செய்யப்படுவார், அவருடைய கழுத்தையும் வெட்டணும். இது இஸ்லாமிய சட்டம். அவர் எங்க அடக்கம் செய்யப்படும்? முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுற இடத்துல அடக்கம் செய்யப்படும். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான இடம் அந்த மக்பரா, அந்த முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுற இடத்துல தொழாத முஸ்லீம் அப்படின்னு என்ன செய்யப்படும்? ஒரு வித்தியாசமான முறைக்கு அவங்கள அடக்கம் செய்யப்படும். முஸ்லீம்களுடைய மக்பரா அடக்கம் செய்யப்படும், ஆனால் தொழக்கூடிய தொழுத அந்த மக்களுக்கு இல்லை. ஏன்? இவருக்கு கிடைக்கிற வேதனை அடுத்தாக்களையும் பாதிக்கும் என்கிறதுனால இவரை ஒரு சைட்ல அடக்கம் செய்யப்படும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். அப்ப அந்த அடிப்படையில் பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கட்டளை, இப்லீஸ் மறுத்தது ஒரே ஒரு சுஜூத், அதனால கிடைச்ச தண்டனை. அப்ப அதனால நாங்கள் தொழாமல் இருக்கும் போதெல்லாம், பள்ளிவாசலோட தொடர்பு இல்லாமல் தொழாமல் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகிறோம். அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் வழங்கிக் கொள்ளணும். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த கப்பல் நிறைய இயக்கிது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கப்பல் ஏறி பிரயாணம் போறாங்க. போற நேரத்தில் கடல் கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் தடமாறுது. இப்ப பாரம் கூட இப்ப கொஞ்சம் பேரை என்ன செய்யணும்? குறைக்கணும். இப்ப சொல்லுவாங்க, எல்லாரும் மூத்தா போறதை விட 2 பேர் மூத்தாகி அடுத்தாக்களை விட பாதுகாக்கிறது புத்திசாலித்தனம், அப்படித்தானே? இப்ப ஒரு சப்ஜெக்ட்ல எல்லாரும் மூத்தாகி போனா பாதிப்பு கூட, அதுல கொஞ்சம் பேரை குறைச்சா பாதிப்பு குறைய. அந்த அடிப்படையில் என்ன செய்ய பார்க்குறாங்க? கொஞ்சம் பேரை குறைக்க பார்க்குறாங்க. கப்பல் பெண்ணது மூழ்க பார்க்குது, ஆக்கள் நிறைய, அது ஃபுல் மஷ்ஹூன் குர்ஆன் சொல்லுது, நிரப்பப்பட்ட கப்பல்ல ஏறினார், மக்கள் நிறைந்த கப்பல்ல ஏறி போனாங்க. எனவே அந்த இடையில வச்சு இப்ப கடல் கொந்தளிக்குது, கொஞ்சம் பேரை குறைக்கணும். இப்ப என்ன செய்யறது? கொஞ்சம் பேர் தள்ளி விடுறா இல்ல. இப்ப பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை. யாரு?
இப்ப என்ன செய்ய போறாங்க, சீட்டு குலுக்கி போட போறாங்க. யாருடைய பேர் வருமோ அந்த கொஞ்சம் பேர் என்ன செய்யறது, உதாரணத்துக்கு கொஞ்சம் பேர், அது 5 பேரோ 10 பேரோ, அது கணக்கு சொல்லி இல்லை, கொஞ்சம் பேரை குறைக்கணும். இப்ப இந்த கொஞ்சம் பேர் யார் என்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு எடுத்த முறை என்ன, சீட்டு குலுக்கி போடுறது. இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப சீட்டு குலுக்கி எல்லார பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டாச்சு. 1வது முறை எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் யாரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட பேரும் வந்துட்டு. இப்ப அடுத்தாக்கள் ஓகே, அடுத்தாக்கள் பாஞ்சிருவாங்க கடல்ல. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறது, நல்ல ஒரு மனுஷனே, ஏன் கொஞ்சம் அவங்கள போடுறதுக்கு ஏன் அந்த கப்பல்ல உள்ளவங்க முன் வரல என்று கேட்டா 2 காரணம் சொல்லப்பட்டது. முதலாவது காரணம், கப்பல்ல இருந்தவங்களுக்கு தெரியும் இவர் ஒரு நபி, இவர் ஒரு நபி, இவர் ஒரு சிறப்பானவர் என்று தெரிஞ்சதுனால விரும்பல. 2வது காரணம், இவர் அடுத்தாக்கெல்லாம் ஒரு எல்லாரும் தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஆக்கள். இவர் மட்டும்தான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் புதிய ஒரு ஆள். இந்த கப்பல்ல ஏறின அறிமுகம் இல்லாத ஒருத்தர். அறிமுகம் இல்லாத ஒருத்தர் கிட்ட என்னது, நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க யாரும் என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. இப்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்தா, அறிமுகம் இல்லாத புதிய ஒருத்தர் வந்தா அவர்கிட்ட என்ன செய்யறது, நாங்க அடுத்தாக்கள்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றல, அவரை கொஞ்சம் விட்டு வைக்கிற, அப்படித்தானே. அந்த மாதிரி கப்பல்ல என்னது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் புதிய ஆள், இவரை போட்டுறதாண்டு யோசனை பண்ணி திரும்ப நினைஞ்சாங்க, திரும்ப சீட்டு குலுக்கி பார்த்தாங்க. 2வது தடவையும் பார்த்தா யார பேரு, இன்னும் கொஞ்சம் பேரோட சேர்த்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட பேரும் வந்துச்சு. 3வது விடுத்தம் திரும்ப குலுக்கி போட்டு பார்த்தா திரும்ப 3வது விடுத்தம் பார்த்தா யார பேரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கிட்டு இது அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. 3 விடுத்தம் நடந்து முடிஞ்சு. இப்ப இதுக்காக என்னது, திரும்ப போடலாம், திரும்ப அவங்களோட பேர் தான் வரும். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த விஷயத்தை விளங்கி அடுத்தாக்களும் கடல்ல பாயிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இப்ப கடல்ல பாயிறாங்க. பாயிற கட்டத்தோடையே அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு மீனை நெஞ்சிட்டான், சாட்டிட்டான் அவங்களை முழுங்குறதுக்கு. அதோட கட்டளை, இது உன்னுடைய சாப்பாடு கிடையாது. இவர் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், என் மீனே இது உன்னுடைய சாப்பாடு கிடையாது, நீ இவரை எப்படி என்ன செய்யணும், உன்னை பல்லெல்லாம் படாமைக்கு முழுங்கணும். கடிச்சல சாப்பிடுறது இல்ல, முழுங்குறது. இல்காட்டமாண்டா ஒரு பொருளை முழுங்குறதுக்கு செல்றது, விழுங்குறது. பல்ல படாமைக்கு என்னது, அதுக்கு பாதிப்பு வராமைக்கு விழுங்குறதுக்கு செல்றது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த மீன் என்ன செஞ்சிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படியே விழுங்கிட்டு, இப்ப விழுங்கினதுக்கு பின்னால கொஞ்சம் நினைச்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க நான் மூசாகிட்டேன். அதுக்கு பின்னால் கொஞ்சம் பார்த்தா என்னது, கைகாலம் அசைச்சிட்டு பார்த்தா உயிரோட தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறாங்க. இப்ப பாருங்க, எந்த நெட்வொர்க்கும் இல்ல, எந்த தொடர்பும் இல்ல, இருள்கள். ஃபனாதா ஃபில் ظுலுமாத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க எந்த நேரத்துல, இருள்கள் நிறைந்த நேரத்துல. 3 இருள். முதலாவது இருள் இரவுடைய இருள், 2வது கடலுடைய இருள், நல்ல ஆழத்துக்கு போயிட்டு மீன், ஆழத்துக்கு போயிட்டு அப்ப கடலுடைய இருள். 3வது மீனுடைய வயிற்றுடைய இருள். இப்ப இந்த நேரத்துல எந்த தொடர்பும் இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெண்ணுறாங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த உலகத்துல யாரும் வணங்காத ஒரு இடத்துல நான் என்ன செய்யறேன், உன்னை வணங்குறேன். யாருமே வணங்கி இல்லையா, அப்படி மீண்ட வயசுல யாருமே வணங்காத ஒரு இடத்துல நான் என்ன செய்யறேன், உனக்கிட்ட கையேந்துறேன். லா இலாஹ இல்லா அன்த. சுப்ஹானல்லாஹ், பாருங்க வார்த்தையை, எனக்கு இறைவன் என்றால் நீ மட்டும்தான், வேற யாரும் எனக்கு கடவுள் கிடையாது. நான் உன்னை மட்டும்தான் இறைவன் என்று வைத்திருக்கிறேன், நான் உன்னை மட்டும்தான் இறைவன் என்று வைத்திருக்கிறேன், நீ மட்டும்தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். உன்னை கட்டளை வாரத்துக்கு முன்னால நான் நினைச்சிட்டேன், அந்த கிராமத்தை விட்டு வந்துட்டேன், நான் தான் அதுக்கு காரணம், என் மூலமாக தவறு நடந்துட்டு, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது, பாவத்தை ஏற்றுக்கொள்றது. அதனால நான் சையதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, அந்த அப்படியே தொடர்ல வரும். அபூஉ பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி, யாழ் எனக்கு அருட்கொடை தந்திருக்கிறாய், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அது மட்டுமில்ல, அபூஉ பிதம்பி, நான் ஒரு பாவி, நம்முடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்திருக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது அல்லாஹ்வுக்கு முன்னால தாழ்மையை உண்டாக்குறது. இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் நாங்கள் கட்டாயம் பாடமாக்கிக்கோங்க. அதெல்லாம் என்னது, இஸ்திக்ஃபார்ல பெரிய இஸ்திக்ஃபார், பெரிய ஆழமான கருத்துக்கள் நிறைஞ்ச இஸ்திக்ஃபார். ஹைர். அப்ப அந்த அடிப்படையில் பாருங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், முக்கியமான ஒரு
முக்கியமான ஒரு திக்ர். துவா மட்டுமில்லை இது. இது துவா மட்டுமில்ல, திக்ரும் தான் இது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துவாவை நாங்கள் என்ன செய்தோம்? ஏற்றுக்கொண்டோம். அவருடைய துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவர் மாட்டிப்பட்டு இருக்கிற, அவருக்கு கவலையை உண்டாகக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் அவரை பாதுகாத்தோம். நாங்கள் என்ன செய்தோம்? அவர் மாட்டிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து, கவலையிலிருந்து நாங்கள் அவரை என்ன செஞ்சோம்? பாதுகாத்தோம். அது மட்டுமில்லை, வகஸாலிக நுன்ஜில் மூமினின், எப்படி ஒரு நபியை நான் பாதுகாத்தேனோ, எவ்வாறு நான் ஒரு நபியை பாதுகாத்தேனோ அதே போன்றுதான் மனிதர்களில், முஸ்லிம்களில் யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதே போன்ற பாதுகாப்பை, பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுப்பேன். யூனுஸ் நபிக்கு மட்டுமே இந்த பிரச்சனை. நான் ஒரு மூமினாக இருந்து என்ன ஒரு மீன் விழுங்கினாலும் அதிலிருந்து எப்படி அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்தானோ அதே மாதிரி நானும் அந்த பிரச்சனை வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்வை ஞாபகம் செய்த ஒருவனாக இருந்தால், அல்லாஹ்வை இந்த பிரச்சனை வாரத்துக்கு முன்னால நல்லா விளங்கிக் கொள்ளணும். பிரச்சனை வந்ததுக்கு பின்னால இல்ல, பிரச்சனை வாரத்துக்கு முன்னால நான் அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்தியவனாக, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய ஒரு மூமினாக வாழ்ந்திருந்தால், எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த சிறப்பை அல்லாஹ் ஒவ்வொரு மூமினுக்கும் கொடுப்பான். ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து வெளியாகக்கூடிய சிச்சுவேஷனை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இது குர்ஆனுடைய நேரடியான வார்த்தை. இது நான் என்னுடைய சொற்களை சொல்லல, இது குர்ஆனுடைய வார்த்தை. ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகஸாலிக நுன்ஜில் மூமினின், நாங்கள் அவர் மாட்டிப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பிரச்சனை அவருக்கு நாங்கள் விடுவித்தோம், அவருடைய கவலையை நாங்கள் போக்கினோம். இதே போன்று நாங்கள் மூமின்களுக்கும் என்ன செய்வோம்? இதே போன்ற பாக்கியத்தை கொடுப்போம். அப்ப இது நபிமார்களுக்கு மட்டும் விசேடமானது இல்லை. பெண்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனைக்கு மாட்டிப்பட்டாங்க தானே கடலுக்கு. அப்ப அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? விடிவு காலத்தை கொடுத்தான். அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை கரைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட கூட்டம் பனி இஸ்ராயில், அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் தான் ஃபிரௌன். அவனும் இதே மாதிரி கடல்ல ஒரு சிச்சுவேஷன்ல என்ன செஞ்சான்? மாட்டினான். கடல் பிளந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அவங்க கரையை தாண்டிட்டாங்க. இப்ப என்னது? ஃபிரௌன் அந்த பட்டாளம் அப்படியே கடலுக்கு மாட்டிக்கொண்டாங்க. இப்ப மூழ்கடிக்கப்பட்ட சந்தர்ப்பம், தாழ போறான். ஃபிரௌன் என்ன செய்ய போறான்? இப்ப மூழ்க போறான். இவன் என்ன செஞ்சான்? இவன் ஈமான் கொண்டான். இவனும் ஈமான் கொண்டான். ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், இந்த பனு இஸ்ராயில் எந்த நபியை, எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த நபியை, அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொண்டு விட்டேன். யார் ஈமான் கொண்டது? இது ஃபிரௌன். ஃபிரௌனோட வார்த்தை. அல்லாஹ் என்ன கேட்டான்? அல்லாஹ் என்ன கேட்டான்? ஆல் ஆன, இப்பயா, கண்ணுக்கு முன்னால என்னது? கடல் விளங்குது, தாழ போற செய்தி விளங்குது. கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அடுத்தவங்க தாழ்றாங்க, நீயும் தாழ போறாய். இப்பயா நேரம் வந்துச்சு உனக்கு. ஆல் ஆன, இப்பயா உனக்கு நேரம் வந்துச்சு. இது இப்ப உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை, இப்பயா நீ கையெழுந்துறாய், பள்ளிக்கு வராய். இதுக்கு முன்னுக்கு நீ எங்க போனா? வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை. இப்ப துஆ கேட்கிறது. இப்ப தொழுகையெல்லாம் என்னது? பெர்ஃபெக்ட், எந்த சிந்தனையும் இல்ல. உண்மையிலேயே இப்ப இஹ்லாஸ் தான் சொல்றாங்க. அல்லாஹ் கேட்பான் இப்படி, ஆல் ஆன, இப்பயா ஞாபகம் வந்துச்சு என்ன பத்தி கேட்பான் அல்லாஹ் தஆலா. இப்பயா பிரச்சனை வழங்குது, இதுவரைக்கும் வேலை, ஹைஃபை சம்பளம், இப்ப எல்லாம் போச்சு, இப்பயா எனக்கு என்ன பத்தி ஞாபகம் வருது? அல்லாஹ் கேட்பான். ஆல் ஆன வகத் அஸைத கபுலு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாய் தெரியுமா ஃபிரௌன்? நீ எனக்கு மாற்றம் செய்தாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் மென்மையான வார்த்தையால எப்படி எல்லாம் உனக்கு உபதேசம் செஞ்சாங்க. நீ அப்ப எல்லாம் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள இல்ல. வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ பிரச்சனைக்காரன், நீ குழப்பக்காரனா இருந்தாய். நீ மட்டும் பாவம் செய்யறதில்லை, அடுத்தாக்களையும் சேர்த்து பாவத்துக்கு இழுத்துட்டு போனாய். ஆல் ஆன வகத் அஸைத கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ எல்லா மாற்றத்தையும் செஞ்சு போட்டு, எல்லா குத்தையும் செஞ்சு போட்டு, அது மட்டும் இல்ல, நீ மட்டும் இல்ல பாவம் செய்யறது, அடுத்தாக்களையும் 5 பேரையும் கூட்டிட்டு போற பாவத்துக்கு. இப்படி எல்லாம் நீ குழப்பக்காரனா இருந்து போட்டு நீ இப்ப கையேந்திராயா?
فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. உன் உடம்பை நான் என்ன செய்வேன், கியாமத் நாள் வரும் பாதுகாப்பேன். இந்த நிலைமையை யோசிக்கிறதுக்காக, அடுத்தாக்கள் பார்த்து படிப்பினை பெறறதுக்காக வேண்டி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், zikr செய்து கொண்டிருந்தார்கள். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் என்னை துதி செய்யக்கூடிய, என்னை புகழக்கூடிய, என்னை ஞாபகம் செய்யக்கூடிய zikர்களை, தஸ்பீஹ்களை, தொழுகை செய்யாதவராக இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி லா யுபஅஸுன். எப்படி ஃபிரௌன ஈஜிப்ட்ல படிப்பினைக்கு எப்படி வச்சிருக்குதோ அதே மாதிரி யூனுஸ் நபியை நான் செஞ்சுப்பேன், மீனுடைய வயிற்றுல அடுத்தாக்களுக்கு படிப்பினை நான் வச்சிருப்பேன். அப்ப நபியோடைய ஹதீஸ் முஆத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா. நீ அல்லாஹ்வை நீ செழிப்போட இருக்கிற காலத்தை என்ன செஞ்சுக்க, ஞாபகப்படுத்திக்க. அதிகமான உபதேசம் செஞ்சாங்க முஆத் ரலியல்லாஹு பார்த்து. அது ஒரு உபதேசம், தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா யஅரிஃக ஃபி ஷித்தா. நீ செழிப்பாக வாழ்ற நேரம் இருக்கிறே, பிரச்சனை ஒன்றும் இல்லாமைக்கு, பிரச்சனை இல்லாமைக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்ற நேரத்தில் நீ அல்லாஹ்வை செஞ்சுக்க, ஞாபகப்படுத்திக்க, தொழுதுக்க, குர்ஆன் ஓதிக்க, zikr செஞ்சிக்க. யா அரிஃக ஃபி ஷித்தா. நீ இதுக்கு முன்னாடி நீ அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தாய் தானே, செழிப்பான நேரத்தில் உனக்கு கஷ்டம் கொண்டு வந்திருக்கு, நீ அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்ய தேவையில்லை. நீ அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய தேவையில்லை, முறைப்பாடு செய்ய தேவையில்லை. அவனே நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் புரிந்து கொள்வான். நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்கிற செய்தியை அல்லாஹ்வே என்ன செஞ்சு கொள்வான், புரிந்து கொள்வான். எவ்வளவு அழகான வார்த்தை. அப்ப உடம்புல தெம்பிருக்கு, நல்ல சம்பளம் ஈக்குது, நல்ல டைம் ஈக்குது. அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யணும், அல்லாஹ்வை zikr செய்யணும், குர்ஆன் ஓதணும், தொழணும். நாங்க இப்ப எனக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்ப திடீர்னு இப்ப நான் அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய தேவையில்லை, கையெந்தெல்லாம் என்னது அப்ளிகேஷன் போட தேவையில்லை. சும்மா வரும் இன்விடேஷன், சும்மா வரும் இன்விடேஷன். அல்லாஹ் உன்னை அந்த கஷ்டத்தில் நேரத்தில் அல்லாஹ் உன்னை புரிந்து கொள்வான். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான வார்த்தை, இது எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான வார்த்தை. எங்களுக்கு இந்த யூனுஸ் நபியுடைய வாழ்க்கையில ஃபிரௌனுடைய வாழ்க்கையில படிப்பினை இருக்குது, எங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குது. இப்ப மீனுடைய வயிற்றுல எவ்வளவு காலம் இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது. காலையில மீன் விழுங்கிச்சு, அந்தில மீன் கரையில வந்து போட்டுட்டு ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து 3 நாள் மீனுடைய வயிற்றுல இருந்தாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க 7 நாள் இருந்தாங்க, இன்னும் சில பேர் சொல்றாங்க 40 நாள் இருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் அதுல கருத்து வேற்றுமை இருக்குது. ஆனா மீனுடைய வயிற்றுள்ளுக்கு இருந்தாங்க என்கிற செய்தி ஊர்ஜிதமான செய்தி. மீனுடைய வயிற்றுள்ளுக்குள் இருந்தார்கள் என்கிறது ஊர்ஜிதமான செய்தி, அது காலம் எங்களுக்கு தேவையில்லை. மீனுடைய வயிற்றுள்ளுக்குள் இருந்தால் என்ன வரும், ஆக்சிஜன் பிரச்சனை இருக்கும். ஆக்சிஜன் பிரச்சனை இருக்கும். உடம்பு என்ன செய்யும், சாப்பாடு இல்லை, பலகீனமாகும். உடம்பு என்ன செய்யும், பலகீனமாகும். மீனுடைய வயிற்றுள்ளுக்குள் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இன்னும் தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆங்கில ஒருவரை திமிங்கில மீன் விழுங்கி கொஞ்சம் டைம் 7 ஹவரோ 8 ஹவரோ மீனுடைய வயிற்றுள்ளுக்குள் இருந்து மீண்டு வந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் எங்களுக்கு பார்க்கல என்னது, இதெல்லாம் சாத்தியம்ங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறான். அப்ப மீனுடைய வயிற்றுள்ளுக்குள் ஆக்சிஜன் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்ப எப்படி அது 3 நாளோ 40 நாளோ 7 நாளோ எங்களுக்கு தேவையில்லை. எப்படியோ கொஞ்சம் காலம் மீனுடைய வயிற்றுள்ளுக்குள் இருந்தாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அது ஊர்ஜிதமான செய்தி. இப்ப உடம்பு மெலிஞ்சிக்குது. பல் தக்கமஹுல் தூத்து வஹுவ முலீம். எப்படி சொல்ல, ஃபனபத்னாஹு பில் அராஇ வஹுவ தகீம். நோயோடு உடம்பு மெலிஞ்ச நிலைமையில் நாங்கள் என்ன செஞ்சோம், மீனுடைய வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரைக்கு கொண்டு போய் சேர்த்தோம். மீன் கரையில கொண்டு வந்து போட்டுச்சுது. யூனுஸ் நபி எப்படி இருந்தாங்க, கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு இருந்தாங்க, என்ன கொஞ்சம் சோர்ந்து இருந்தாங்க, கொஞ்சம் சோர்ந்து இருந்தார்கள். வஅம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மின் யக்தீன். செடி யக்தீன் வந்து சில தாவரங்கள் இருக்குது, சில மரக்கறிகள் இருக்குது, அதுக்கு என்னது காலிக்கும் கம்பிக்கும். சில தாவரங்கள் இருக்குது, அதுக்கு என்ன இல்லை, நிக்கிறதுக்கு கால் இல்லை, கடந்து போகும். செடி கொடியா பறக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான், நாங்கள் அவரை கரைக்கு கொண்டு போட்டதுக்கு பின்னால அவர் ஈக்கிற இடத்துல நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு இந்த மாதிரி செடி ஒன்றை முளைக்க செய்தோம். அது எந்த நேரத்தில் முளைச்சிச்சு, அது அல்லாஹ் வேண்டியதை செய்யக்கூடியவர். மூமின் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சோம்,
போட்டு அவரை கரைக்கு கொண்டு வந்து போட்ட உடனே அந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு செடியை முளைக்க செய்தோம். அது ஒரு சொற்ப நேரத்தில் முளைக்கிட்டது. ஏன் என்று சொன்னால் செடியுடைய இலை பெரியதாக இருக்கும். அப்ப இலைக்கு கொஞ்சம் நிழலீக்கும், கொஞ்சம் நிழலீக்கும். அடுத்தது கொசுக்கள் மொய்க்காது, கிருமிகள் பாதிப்பு குறவு. அடுத்தது செடியில வளரக்கூடிய பழங்கள், தாவரங்களுக்கு தானே செடியில வரக்கூடிய பழங்கள், அதே மாதிரி மரக்கறிகள், இதுல எங்களுக்கு ஆரோக்கியம் கூட. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் பேசுது, அதுல என்ன இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. உடல் சோர்ந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், செடியை முளைக்க செய்தான். அந்த அதனுடைய இலை ஆரோக்கியம். அதுல வரக்கூடிய அது பிஞ்சு பிடிச்சதிலிருந்து அது பருவம் வரைக்கும் வேண்டிய ஒரு டைம்ல என்ன செய்யணும், அதை சுவைக்க முடியும். வேண்டிய ஒரு டைம்ல அதை என்ன செய்ய முடியும், சுவைக்கிறதுக்கு முடியும். அதை பிஞ்சையும் சாப்பிடலும், முக்கியத்தையும் சாப்பிடலும், பச்சைக்கும் சாப்பிடலும், ஆக்கியும் சாப்பிடலும். எனவே அந்த அதனை கொடுத்தல என்ன செஞ்சான், அந்த அவங்களோட உடல் சோர்வை இல்லாமல் செய்தான். அதுக்கு பின்னால திரும்பவும் என்ன செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதே கூட்டத்துக்கு திரும்ப போனாங்க. அவங்க அழகான முறைக்கு வாழ்ந்தார்கள், அழகான முறைக்கு வாழ்ந்தார்கள். அப்ப இதுல நாங்க பெற வேண்டிய படிப்பினை என்ன, இதுல நாங்க பெற வேண்டிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் நாங்க பெற வேண்டிய படிப்பினை என்ன? முதலாவது படிப்பினை, நபிமார்கள் பாவங்களை விட்டும் தூய்மையானவர்கள். இது அவன என்னது, அல்லாஹ்வுடைய அழைப்பை செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய அழைப்பை மக்களை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஈமான் கொள்ற மாதிரி இல்லை. அப்ப அவங்களுக்கு என்னது, நீங்க ஈமான் கொள்ற மாதிரி இல்லை, 3 நாள்ல நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்பாருங்கள் என்று சொல்லிட்டு அவங்க பைத்துட்டாங்க. இது ஒரு அடுத்த முடிவு. இந்த முடிவுக்காக அல்லாஹ் என்ன செய்தான், லேசான ஒரு கண்டிப்பொண்ட கண்டிச்சான். லேசான ஒரு கண்டிப்பொண்ட கண்டிச்சான். என்னது, அன்னைக்கு கண்ணியம் போச்சு, கண்ணியம் கப்பல்ல வச்சு கண்ணியம் போச்சு, மீன் விழுங்கிச்சு, சாப்பாடு இல்லை, ஆக்சிஜன் பிரச்சனை, அதுக்கு மேல கடலுக்கு வந்த நேரம், கரைக்கு வந்த நேரம் உடல் சோர்வு, இப்படி ஒரு சின்ன ஒரு வேதனையோட சோதிச்சான். பாவங்கள் செய்யறதுனால எங்களுக்கு, யூனுஸ் நபி பாவம் செய்யல, நான் எங்கட விஷயத்துல சொல்றேன், நாங்கள் பாவங்கள் செய்யறதுனால, அல்லாஹ்வுடைய கட்டளையை இதை புறந்தள்ளி நடக்கிறதால, அல்லது அல்லாஹ் தடுத்ததை நாங்க செய்யறதுனால, அல்லாஹ் தடுத்ததை செய்யறதுனால எங்களோட வாழ்க்கையில சில பாதிப்புகள் வரும். இது ஒரு படிப்பினை, முக்கியமான ஒரு படிப்பினை. முடிஞ்ச அளவு அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான், பாவத்தை சொல்லும் போது எப்படி சொல்றான், முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள சொல்றான். பதிக்கனி பூகு, பாவங்கள் நீங்க என்ன செய்யாதீங்க, நேரெடுத்து பார்க்காதீங்க. பாவத்தை முழுமையாக விட சொல்றான். பாவத்தை என்ன செய்யறான், முழுமையாக விட சொல்றான். நன்மையான காரியத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றான், நன்மையான காரியங்களை சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்றான், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. பாவத்தை சொல்லும் போது என்ன சொல்றான், முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள சொல்றான். அப்படித்தான் எங்களை மீறி பாவம் நடந்தால் அதுக்கு தௌபாவை வச்சிக்கிறான். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நான் நேற்று பார்த்தோம் ஜும்மால, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நன்மையான காரியத்தை சொல்லும் போது என்ன சொல்றான், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. உங்களுக்கு பள்ளியில வந்து பருந்து மட்டும்தான் தொலைலுமா, பறந்த மட்டும் தொழுங்க. இஷாக்கு பின்னால 5 ரக்காத் சுன்னத் இருக்குது, 2 இஷாவுடைய பின் சுன்னத், 3 ரக்காத் ஆக குறைஞ்சது வித்ர், 5 ரக்காத். இது உங்களுக்கு தொலை இல்லாதா, உடல் சோர்வாய்க்குதா, பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, கட்டாயப்படுத்துங்க. ஆனா பறந்த நீங்க கட்டாயம் பிடிச்சுதான். நோம்பு காலம் வருது, ரமலானுடைய மாசம் வருது, ரமலான் மாதத்துல கட்டாயம் நீங்க நோம்பு பிடிச்சுதான் ஆகணும். நஃபிலான நோம்பு வருது, என்னது ஷவ்வாலுடைய 6 நோம்பு, அரஃபாவுடைய நோம்பு, முஹர்ரம் மாதத்துடைய 9ஆம் 10ஆம் தாசுஆ ஆஷுராவுடைய நோம்பு, வியாழன் வெள்ளியுடைய நோம்பு, ஒவ்வொரு மாதமும் பிடிக்கிற 13, 14, 15ஆம் போற நோம்பு, இதெல்லாம் சுன்னத்தான நோம்பு. இதை நீங்க பிடிக்கலையா குற்றம் இல்லை. பாவத்தை சொல்லும் போது என்ன சொல்றான், முழுமையாக விட சொல்றான். நன்மையான காரியத்தை சொல்லும் போது என்ன சொல்றான், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ பரல உற்றாதீங்க, பரல உற்றாதீங்க. நஃபிலான வணக்கங்கள் அதை நீங்க விரும்பினா செய்யுங்க, விரும்பினா சேமி கொடுங்க. நீங்கள் செஞ்சால் அது உங்களுக்கு சிறப்பு. நஃபிலான வணக்கங்கள் நீங்கள் செய்தால்
அது உங்களுக்கு சிறப்பு. பருவம் சரி குறை வந்தால் இதை என்ன செய்வான், இதை கொண்டு அல்லாஹ் நிரப்புவான். அப்படி இல்லையா நாங்கள் எவ்வளவு காலம் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ளலையா அது ரெண்டாவது விஷயம். எங்களுக்கு நான் செல்ல வரது என்னென்றால் நஃபிலான வணக்கம் செய்ய வேணாம்னு செல்ல வரையில, செஞ்சால் எங்களுக்கு பாக்கியத்துக்கு மேல பாக்கியம். ஏன் வரலான விஷயத்துல சரி குறைபாடு வந்தா இந்த நஃபிலான வணக்கத்தை கொண்டு விஷயம் அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்வான். அடுத்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வாரத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டாங்க, அவசரப்பட்டு போய்ட்டுட்டாங்க தனது கிராமத்தை விட்டுட்டு. இதனை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சொல்றான், ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், நபியே நீங்கள் அல்லாஹ் ஒரு கட்டளையை அனுப்பும் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படும் வரைக்கும் நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்க. வலா தகுன் கசாஹிபில் ஹூத், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டது போல அவசரப்பட்டுட வேணாம், அவசரப்பட்ட வேணாம். ஏனென்றால் நபிமார்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு படிப்பின. அப்ப அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்ட மாதிரி அவசரப்பட்ட வேணாம், நான் நேரடியாக கட்டளைகளை உங்களுக்கு அனுப்பும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்துன் மின் ரப்பிஹி, அவருக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்து மட்டும் கிடைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் கிடைக்கவில்லை என்றால் அவர் கேவலப்பட்டு போய்த்திருப்பார். யார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப என்ன எங்களுக்கு என்ன விளங்குது, இதுல என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் எடுத்து நடந்துட்டே இருக்கணும். எப்பவுமே ஒரே மாதிரி அல்லாஹ் தஆலா விஷயத்துல நடந்து கொள்ளணும். எனக்கு ஒரு சோதனையா அல்லாஹ் என்ன செய்யப்படாது, பேசப்படாது. சிலவங்க பேசுறாங்க, சிலவங்க எப்படி பேசுறாங்க, அல்லாஹ்க்கு கண் இல்லையா, என்னையா சோதிக்கணும், எனது நான் தான் அல்லாஹ்க்கு எனது 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறேன், ஹராத்தை விட்டும் தவிர்த்து இருக்கிறேன், அவனை பாரு வட்டிக்கு கொடுக்குறான், ஆனா அவன் எப்படி இருக்கிறான், சோபோக வாழ்க்கையில் ஈடுபடுறான், நோய் இல்லாம இருக்கிறான், எனக்கு மட்டுமே நோய் வரணும். இதெல்லாம் அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை. நம்பிக்கை இருக்கணும் எங்களுக்கு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பொறுமதியானது. இது முதலாவது படிப்பின. இரண்டாவது படிப்பின ஈமான், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய எண்ணமிக்கு தானே அது ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஈமான் என்ன செய்யும், எங்களை வெற்றியின் பக்கம் எடுத்து செல்லும். உண்மை என்ன செய்யும், நல்ல நலவின் பக்கம் எடுத்து செல்லும். அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு வாழ்வது நலவின் பக்கம் எடுத்து செல்லும். உண்மை பேசுறது நல்ல விடத்தின் பக்கம் எடுத்து செல்லும். அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு நடக்கிறது நலவின் பக்கம் எடுத்து செல்லும். ஈமானோடு வாழ்ந்தால் வெற்றியின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஈமான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுள்ளுக்குள் 3 இருள்கள் நிரம்பிய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, இதற்கு முன்னால் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் மீனுடைய வயிற்றுள்ளுக்கும் அல்லாஹ்வை என்ன செஞ்சாங்க, வணங்கினாங்க. அப்ப அந்த இடத்துல மட்டுமே என்ன செய்ய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த இல்லை. நாங்கள் எல்லாரும் எப்படி சொன்னா, அல்லாஹ் எங்களுக்கு சொல்றோம் குர்ஆன்ல நேரடியாக சொல்றோம். நாங்களாம் எப்படி கேட்டா எங்களுக்கு உதாரணம் சொன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. இதை நானும் நீங்களும் என்னோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு நாங்க யோசனை பண்ணிக்கொள்வோம். அல்லாஹ் ஒன்னாவது சொல்றான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்க், இப்போ நாங்களாம் கப்பல்ல போறோம். இப்போ இந்த நேரத்துல வஜாஅஹுல் மௌஜ் மின் குல்லி மக்கான், கடல் கொந்தளிக்குது, எல்லா புறத்தாலையும் அலை அடிக்குது. அப்படின்னா என்ன, கடல் கொந்தளிக்குது. வஜாஅஹுல் மௌஜ் மின் குல்லி மக்கான் வதன்னு அன்னஹும் உஹீத பிஹிம். இப்போ எங்க நாங்க என்ன செய்ய போகுது, உண்மையிலேயே இந்த கப்பல்ல தண்ணி வந்து இந்த கப்பலை என்ன செய்ய போகுது, இப்ப இந்த அலைகள் தாட்ட போகுது, மூழ்கடிக்க போகுது என்று உறுதியா எங்களுக்கு வழங்கிட்டு. இந்த மனிதன் என்னமா சொல்லுவான், லைன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி, யா அல்லாஹ் இந்த பிரச்சனையை நீங்க பாதுகாத்து என்ன உயிரை கிழக்க வச்சிரு. கொரியால ரூம்லைக்க போக்கல அதோட பயம் வரையில, பிளேட்ல வீட்டுக்கு போக்கல திக்ரு எல்லாம் வருது. நான் என்ன சொல்றேன், லைன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி, யா அல்லாஹ் இந்த பிளேட் இறங்கிட்டா இந்த கப்பல் மூழ்கடிக்காமைக்கு என்ன பாதுகாத்துட்டா லனக்கூனன்ன மின ஷாக்கிரீன், நான் உனக்கு நன்றி செலுத்துவேன். 5 நேரம் பள்ளிக்கு போவேன், சுபுவுக்கு எழும்புவேன், தஹஜ்ஜுத் விட மாட்டேன், சதகா கொடுப்பேன். ஃபலம்மா அன்ஜாஹும் இலல் பர், அல்லாஹ் என்ன செஞ்சான், இவரை துவாவை ஏற்றுக்கிட்டான். இவருடைய துவாவை ஏற்றுக்கிட்டு பிளேட் இறங்கிட்டு கப்பல் டாலையில கரைக்கு வந்துட்டு இப்போ என்னமா செய்வான், ஃபலம்மா அன்ஜாஹும் இலல் பர் இதாஹும் யுஷ்ரிகூன், போன எடுப்பான், எடுத்தாச்சு. பழைய மாதிரி தொழுகை ஒன்றும் இல்லை.
அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், மர்ற அவனுடைய வாழ்க்கையை அவன் கழிப்பான். எப்படி தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி தெரியுமா கழிப்பான்? அல்லம் யதுனா இலா துர்ரி மஸ்தஹு. இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா அது அப்படியே முழுமையா மறந்துடுவான். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா, நான் இப்படி ஒரு நோயிலிருந்து நான் நோய் என்னது சுகம் கிடைச்சிச்சா, நான் இப்படி ஒரு பிரச்சனை நான் மீண்டேனா என்று கூட ஞாபகம் கூட இருக்காது. அவனுக்கு அந்த ஞாபகம் கூட அவனுடைய வாழ்க்கையில இருக்காது. அப்படி அவன் தாண்டி செல்வான். அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்படி செய்வான், கழிப்பான். பிளைட் தடமாறினது, காத்தினது, அங்கிட்டு இதாகினது ஒன்று வழங்காது. கப்பல் பிரச்சனை அது வழங்காது. நோய்வாய் பெரிய ஒரு நோய் வந்து அல்லாஹ் கிட்ட என்னது நேர்ச்சியெல்லாம் வச்சு அடுத்த சதக்காயெல்லாம் கொடுத்து அந்த பெரிய ஒரு நோயிலிருந்து விடுபட்டு அதெல்லாம் எல்லாம் மறந்தாச்சு. இதுக்கு முன்னுக்கு எப்படியோ அதே மாதிரி செல்வான். இது யாருக்கு சொல்றது? உதாரணம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான். பழைய நிலைமையெல்லாம் மறந்துடுவான். அது மட்டும் இல்லை, அவன் அந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட என்ன செய்வான், கையில எவ்வளவு சல்லிதாலும் சதக்கா கொடுத்துருவான். எவ்வளவு நேரம் சொல்ல வேண்டி வந்தாலும் பிரச்சனையில சொல்ல விரும்புவான். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். அந்த பிரச்சனையில மாட்டிப்பட்டு இருக்கிற நேரம் ஒருவர் சொல்ல வேண்டி வந்தாலும் அவன் செய்வான், சொல்லுவான். அவனுக்கு சோறு வீட்டாது. எதுவரைக்கும்? அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும் வரை. இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம் நடக்குதா இல்லையா என்ற வாழ்க்கையில்? எத்தனை மணிக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற நேரம் எப்படி டைம் வச்சு சாஜத்து கொலும்பி துவா கேட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சதோட எல்லாம் முடிஞ்சு. அல்லாஹ் கிட்ட மிக விருப்பமான ஒரு அமல் என்ன? கொஞ்சம் செஞ்சாலும் தொடர்ச்சியா செய்யணும். கொஞ்சம் செஞ்சாலும் தொடர்ச்சியா செய்யணும். அது அல்லாஹ் விரும்புறான். எப்போ ஒரே மாதிரி இருக்கணும். அல்லாஹ் கிட்ட நயவஞ்சகத்தனம் பிடிக்காது. நயவஞ்சகத்தனம் பிடிக்காது. பிரச்சனை வரும்போது அல்லாஹ் அல்லாஹ் பள்ளிவாசல், பிரச்சனை முடிஞ்சிட்டா பார்த்து அல்லது அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் ஈடுபாடு. இந்த நிலைமை நயவஞ்சகத்தனமான செயற்பாடு. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல செஞ்சுட்டான். நேரடியாக சொல்லிட்டான். நேரடியாக சொல்லிட்டான். உதாரணத்துக்கு சொல்லிட்டான். உதாரணத்துக்கு சொல்லி சொல்லிட்டான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தனது இரட்சகனுக்கு நன்றி கட்டத்தனமாக இருக்கிறான். அந்த நன்றி கட்டத்தனத்தை அல்லாஹ் செஞ்சுட்டான். 2 இடத்துல தெளிவா சொல்லிட்டான். நான் சொன்ன மாதிரி கப்பல்ல பிரயாணம் செஞ்ச நேரம் அல்லது அந்த பிரச்சனை ஒரு தீங்கு நோய் ஒரு கஷ்டம் வந்து நேரத்தில் துவா கேட்டு அதுக்கு பின்னால் அவன் செயற்பாடு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு பின்னால இப்படி ஏற்பட்டதே தெரியாது. அதை மாதிரி மறந்து வாழ்வான். இப்படி அல்லாஹ் தஆலா எங்களுடைய நன்றி கட்டத்தனத்தை தெரிஞ்சுட்டான். குர்ஆன்ல நேரடியாக சொல்லிட்டான். அதனால இது 2வது படிப்பினை. ஈமான் எங்களை பாதுகாக்கும். அடுத்தது திக்ர். அல்லாஹ் தஆலாவுடைய திக்ர். நான் ஏற்கனவே நாங்கள் பல விடத்தை சொல்லிக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து திக்ருல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் 4 விஷயம் உள்ளடங்கும். இப்போ நாங்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறது என்னது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன் மீனுடைய வயிற்று நாங்கள் திக்ர் செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்போ திக்ர் என்கிற அந்த வார்த்தைக்கு தானே அதுகளுக்கு 4 விஷயம் உள்ளடங்கும். அந்த 4 விஷயத்திலே நான் பெர்ஃபெக்டாக இருந்தால் எனக்கு மனமான வாழ்க்கை இருக்கும், கஷ்டமில்லாத வாழ்க்கை இருக்கும். அதில் முதலாவது தொழுகை. வாக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. திக்ருல்லாஹ் சொல்லக்கூடிய அடங்கக்கூடிய முதலாவது தொழுகை. 2வது குர்ஆன். 3வது காலை மாலையில் அல்லாஹ்வை கொஞ்சம் நினைச்சி திக்ர் செய்வது. நான் தூங்க முன்னால் ஒவ்வொரு நாளும் அது எந்த ஒரு தொழுகைக்கு பின்னாலே இருக்கோமேலும் அல்லது தூங்க முன்னாலே இருக்கோமேலும் கொஞ்ச நேரம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆக்கிட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும். நான் இன்றைக்கு போகும்பொழுது கார் ஆக்சிடென்டாக பார்த்துச்சு, அல்லாஹ் என்ன பாதுகாத்தான். இப்படி நாங்கள் யோசிக்கணும். ஒன்றை இந்த பாவத்துடைய எண்ணம் வந்துச்சு, அந்த பாவ எண்ணம் எனக்கு என்னை விட்டு போச்சுது, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நாங்கள் என்ன செய்யணும், யோசிக்கணும். எனக்கு நான் மௌத்தாகிட்டா இதை மாதிரி தான் என்ன செய்வாங்க, கிரிட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்தத்தா. இப்படி நீக்கணும். இப்படி நாங்கள் இருக்கணும் பாருங்க. அதே மாதிரி அடுத்த 4வது விஷயம் திக்ருல்லாஹ் உள்ளடங்கிறது ஜும்மாவுடைய கடமை. அதாவது நல்ல உபதேசம் கேட்கறது. நல்ல உபதேசம் கேட்கறது. இப்போ இன்றைக்கு லேட்டாகி வந்தவங்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் மிக பொறுமதியான ஒரு சம்பவம். இது அறவாசி மிஸ் ஆகிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்றால், காரணங்கள் இருந்தால் ஓகே, வேலை குடும்ப விஷயம் அப்படி ஒரு காரணம் ஒன்று இருக்குமா இருந்தால் அது ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமைக்கு நாங்கள் லேட்டாகி வந்து இதில் ஏனோ தானோ அறகுறையாக நாங்கள் கேட்டுட்டு போனால் என்னது, தலையும் புரிஞ்சிக்காது, பாலும் புரிஞ்சிக்காது.
எந்த ஒரு சப்ஜெக்டில் நாங்கள் உட்கார்ந்து அதை பிரயோஜனத்தை முழுமையாக அடைஞ்சால் ஒரு மாற்றம் ஒன்று வழங்கும். உள்ளத்துக்கு அந்த சப்ஜெக்ட் அப்படியே ஃபுல்லாக இறங்கும். அந்த சப்ஜெக்ட் அப்படியே உள்ளத்துக்கு ஃபுல்லாக இறங்கும். அதில் எங்களுக்கு எங்களை சிந்தனை என்ன செய்யும், தூண்டும், யோசிக்க வைக்கிறதுக்கு. இதை நாங்கள் என்ன செய்யணும், பழக்கத்தில் உண்டாக்கி கொள்ளணும். அடுத்தது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிறது மிக முக்கியமான ஒரு துஆ. இதை எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன செய்ய முடியும், ஓத முடியும். அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இதை எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஓத முடியும். அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. அடுத்தது சிக்கலான டைம்ல முடிவெடுத்துக் கொள்ளலாம், பிரச்சனை வர பார்க்குது, அப்படியான டைம்ல எங்களுக்கு என்ன செய்ய முடியும், சீட்டுக்குழிக்கு போட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும். சீட்டுக்குழிக்கு பார்க்கறது எப்படி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தண்ணில அந்த கப்பல் தாழ போன நேரத்தில் சீட்டுக்குழிக்கு பார்த்தாங்க. அப்போ சீட்டுக்குழிக்கு பார்க்கறதுங்கிறது பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தையால் முடிக்க இயலாதா, பிரச்சனை வர பார்க்குதா, அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு தீர்வு சீட்டுக்குழிக்கு பார்க்கறது. அப்போ பிரச்சனை வராது. நபி ஸல்லல்லாஹு அவங்க பிரயாணம் போகும் பொழுது தனது மனைவிமாரை கூட்டிட்டு யாரை கூட்டிட்டு போற அப்படின்னு பார்க்குற நேரத்தில் இப்போ நேரடியாக ஒருத்தரை கூட்டிட்டு போனால் பிரச்சனை, அடுத்தாக்கள மனசுல கொஞ்சம் இவரை தான் கூட்டிட்டு போற அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு இருக்கும். அது வராமிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, சீட்டுக்குழிக்கு பார்ப்பாங்க, எந்த மனைவியுடைய பேர் வருமோ அந்த மனைவி என்ன செய்வாங்க, பிரயாணத்தில் கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வார நேரத்தில் செய்ய முடியும். இந்த மாதிரியான சீட்டுக்குழிக்கு பார்த்து ஒரு முடிவு என்ன செய்ய முடியும், எடுக்கிறதுக்கு முடியும். இவனும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் எங்களுக்கு. இப்போ நாங்கள் எல்லாரும் ரமதான் மாதத்தை அடைய இருக்கிறோம். வார வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு பின்னால் புற பார்க்குற டைம், புற தென்பட்டால் சனிக்கிழமை நோம்பு இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் நோம்பு பிடிக்க முன்னால நோம்புடைய சப்ஜெக்டுகள், அதில் உள்ள சட்டத்திட்டங்கள், அதை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறது எங்களுக்கு மிச்சம் பிரயோஜனம் தரும். அந்த அடிப்படையில் கொஞ்ச நேரம் ரமலான் மாதத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ரமலான் மாதம் என்கிறது முழுமையான ஒரு மாதம். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சதோ அதே மாதிரி நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்ப நோன்பு கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாதம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அப்படி பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், முன்னுக்கு வாழ்ந்தவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப நீங்க சொல்றீங்க எப்படி ஹிஜ்ரி 2ல நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு? பிரச்சனை ஒன்று வழங்குது தானே? பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சமூகத்துக்கு பிரிஞ்சு நோம்பு இருந்துச்சு, நோம்பு கடமையா இருந்துச்சு. அது இப்பதான் பிடிக்கணும், ஒரு நேர கால அவகாசம் உண்டு, மாதம் ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கல, குறிப்பிடப்பட்டிருக்கல. சவால்லையும் பிடிப்பாங்க, துல்காதாலையும் பிடிப்பாங்க, துல்ஹிஜ்ஜாலையும் பிடிப்பாங்க. இந்த சமூகத்துக்கு நபி ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு இந்த 12 மாதங்கள்ல ஒரு மாதத்தை அப்படியே நோம்புக்குரிய மாதம் அப்படின்னு கடமையாக்கப்பட்டதுதான் யாருக்கு? முதல் கடமையாக இந்த நபி ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு. அப்ப இதுக்கு முன்னுக்குள்ளவங்களுக்கு நோம்புங்கிறது இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு மாசம் எங்களுக்கு நாங்க பிடிக்கிற மாதிரி அந்த சட்டம் இருக்கையில நபியுடைய உம்மத்துக்கு மட்டும்தான் இந்த 12 மாதங்கள்ல ஒரு மாதம் முழுக்க அப்படியே நீங்க நோம்பு பிடிக்கணும் அப்படின்னு கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாதம். நோன்பு எப்படி தீர்மானிக்கிற, நாளைக்கு நோம்பு பிடிக்கணும் அப்படின்னு எதை வச்சு தீர்மானிக்கிறேன்னு கேட்டா, பிறையை வச்சு. ஷாபானுடைய நோன்பு 2 விடயங்களில் ஒன்றின் மூலமாக என்ன செய்யும், தீர்மானிக்கப்படும். அதில் முதலாவது ஷாபான் மாதத்தினுடைய 29வது நாள். ஷாபான் மாதத்தினுடைய 29வது நாள் சூரிய அந்த அஸ்தமனத்துக்கு பின்னால எல்லாரும் என்ன செய்யணும், வெற்று கண்ணால, எந்த கருவிகளும் யூஸ் பண்ணாமைக்கு வெற்று கண்ணால என்ன செய்யணும், வலைக்கும் அஸ்ஸலாம், பிறையை பார்க்கணும். அப்படி பிறை தென்பட்டு விட்டால் அடுத்த நாள் ரமலானுடைய மாதம் ஸ்டார்ட். ரமலான் மாதத்துடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டால் ஷாபானுடைய 29வது நாள் இரவண்டு அடுத்த நாள் நோன்பு கடமையாகிடும். இது முதலாவது முறை. 2வது முறை 29வது அன்று என்ன செஞ்சாது, மகரிபுக்கு பின்னால பிறை பார்த்தது, ஆனால் பிறை ஒன்றும்
விளங்கல்ல, பிறை ஒன்றும் எங்களை கண்ணுக்கு விளங்கல்ல, யார்த கண்ணுக்கும் விளங்கல்ல. அப்படியாக இருந்தால் ஷாபானுடைய மாதம் 30 என்ன செய்யப்படும்? பூர்த்தியாக்கப்படும். ஷாபானுடைய மாதம் 30 நாட்களாக பூர்த்தியாக்கப்பட்டு அடுத்த நாள் ரமலானாக என்ன செய்யப்படும்? தீர்மானிக்கப்படும். ஏனைய மாதங்களை தீர்மானிக்கிறதுக்கு 2 சாட்சி தேவை. பிறை கண்டதாக எத்தனை சாட்சி தேவை? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரபு மாசத்துல 29 அல்லது 30 தான். 28 இல்ல, 31 இல்ல, 29 அல்லது 30. 33 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷம் கூடும். சூரிய கணக்கை விட சந்திர கணக்கின்படி 33 வருஷத்துக்கு அரபு மாசத்துல செய்யும் ஒரு வருஷம் கூடும். சூரிய கணக்கின்படி 34 வருஷம், 33 வருஷம் தான். சந்திர கணக்கின்படி எத்தனை வருஷம்? 34 வருஷம். ஒவ்வொரு வருஷத்திலையும் 10 அல்லது 12, 13 நாள் வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஏனைய மாதங்களை தீர்மானிக்கிறதுக்கு 2 சாட்சிகள் தேவை. 2 பேர் குறை பார்த்திருந்தால் ஷவ்வால் மாசம், ஏன்னா ஒவ்வொரு 29 என்ன செய்வாங்க? குறை பார்ப்பாங்க. அப்ப அந்த டைம்ல குறை கண்டதாக 2 பேர் சாட்சி சொன்னால் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா ரமலானுடைய மாதத்துக்கு 2 பேர் தேவையில்லை. ஒரு ஆள் பார்த்தாலும், ஒரு ஆண் பார்த்தால் பெண் 2 பேர், ஆண் ஒரு ஆளாக இருந்தாலும் என்ன செய்யப்படும்? அவர் குறை கண்டதாக சத்தியம் பண்ணி என்னது உண்மையை சொல்றார், அவர் நல்ல ஒரு மனிதர், பொய்யெல்லாம் அவர் என்னது அறிமுகம் இல்லை, அப்படியான நல்ல ஒரு மனிதர், நான் குறை கண்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் என்னவாக பார்க்கப்படும்? ரமலானுடைய மாதமாக ஸ்டார்ட் ஆகும். விளைஞ்சாலை வரைக்கும் நான் சொன்னது இதுவரைக்கும் ரமலான் மாதத்தை பற்றி சொன்ன விஷயங்கள் விளைஞ்சா. அடுத்தது, நோவு பிடிக்கிறது யாருக்கு கடமை? நோவு பிடிக்கிறது யாருக்கு கடமை? பருவ வயது அடைஞ்ச ஒவ்வொரு ஆண் பெண் அனைவருக்கும் நோவு பிடிக்கிறது கட்டாயம். பெண்களுக்கு 2 விஷயம் இதோட சேர்த்து, பருவ வயது அடைஞ்சிருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், அதோட சேர்த்து மாதவிடாய் வராமைக்கு இருக்கணும், அல்லது பிள்ளை பேருடைய ரத்தம் நிபாசம் சொல்றோமே அந்த டைம்ல இல்லாமைக்கு இருக்கணும். இது பெண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நிபந்தனை. மாதவிடாய் வரக்கூடாது. பாருங்க, இஸ்லாத்திலையும் பெண்களுக்கு இஸ்லாம் இப்படி அழகான ஒரு சலுகையை கொடுத்திருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வரும். அவங்களுக்கு தொழுகை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாதவிடாயுடைய காலத்துல விடுபடக்கூடிய தொழுகை என்ன செய்ய தேவையில்லை, கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நோம்பு தொழுகை அது ஒவ்வொரு நாளும் 5 வக்து. அப்ப அது அவளுக்கு பாதிப்பு. ரமலானுடைய நோம்புல அவங்களுக்கு அப்படி ஹைதுடைய காலம் வந்தா நோம்பு பிடிக்க மாட்டாங்க. ஆனா நோம்பு அவங்க என்ன செய்யணும்? கல்லா செய்யணும். ஏன்? அது வருஷத்துக்கு ஒருக்கா வாரது, அது பெரிய ஒரு பாதிப்பு ஒன்றில் அடுத்த நாள் கல்லா செய்யறது. இது பெண்களுக்கான எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு நிபந்தனை. சின்ன பிள்ளை ஒரு காரணமா என்னது, அந்த பிள்ளைக்கு வளர்ப்பம் கொஞ்சம், இது நெருப்பு, இது தண்ணி அப்படின்னு என்னது, இது என்னது இப்படி போறது நல்லம், கொஞ்சம் என்னது பகுத்தறிவு வைக்குது. இப்படியாப்பட்ட சின்ன பிள்ளைகள் 7 வயசு 8 வயசு 9 வயசு பருவ வயது அடையல, இவங்களுக்கு நோவு பிடிக்க வைக்கலுமான்னு கேட்டா ஹதீஸ்ல வந்துச்சு எப்படி? 7 பிள்ளையாகினால் 7 வயசாகினால் அந்த ஒரு ஆண் புள்ள பொம்பளை பிள்ளையோ 7 வயசாகினால் இவங்க செல்லி ஏவுங்க, 10 வயசாகி தொலாட்டி அடிச்சு என்ன செய்யுங்க, சொல்ல வைங்க. ஏன் தெரியுமா? ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஏன் தெரியுமா இது சொல்லிக்குது? எங்களோட பார்வைக்கு பார்க்க போக எப்படி இருக்குது, அநியாயம் மாதிரி தானே இருக்குது. 10 வயசுல தொலாட்டி காயங்கள் வராத அளவுக்கு லேசா அடிச்சு சொல்ல வைக்கணும். அநியாயம் மாதிரி தானே இருக்குது. அநியாயம் இல்லை. 2 வயசு பிள்ளைய பால் குடி மறக்க வைக்காட்டி 15 வயசுலையும் என்ன செய்யும், வீட்டு பால் குடிக்கும். இன்னும் விளங்குது, பழக்க வழக்கத்தை உண்டாக்குறது. யாரு சின்ன வயசுல நல்ல விஷயங்களுக்கு பழகலையோ பெரிய வயசுலையும் பழக மாட்டார். இஸ்லாம் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு மார்க்கம். சுபஹானல்லாஹ். 7 வயசுல என்ன செய்கிறது, தொலைச்சலி ஏவுங்க, சொல்லுங்க, வாங்க தொலை போவோம், வரலையா அழுத்தப்படாது, வெறுப்பை உண்டாக்கப்படாது. கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு 7 வயசுல போனா என்னவாயிடும், மார்க்கத்தில் வெறுப்பு வந்துடும். ஒவ்வொன்றிலையும் எப்படி கையாளுது பாருங்க. சுபஹானல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம். வாங்க வாப்ப போவோம் பள்ளிக்கு, வரல கூப்பிடுங்க. அதுக்கு என்ன செய்யணும், சகோதரன் 2 பேரும் சேர்ந்து படுத்தா
ஆம்பளை பிள்ளையை வேறையாக்கணும், பொம்பளை பிள்ளையை வேறையாக்கணும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம் சுப்ஹானல்லாஹ். வெட்க உணர்வை உண்டாக்குது, வெட்க உணர்வை உண்டாக்குது. சில பிள்ளைகளுக்கு உம்மா வாப்பா பழக்கிக்கிற பழக்கம் எப்படி தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே உள்ளுக்கு ஒரு நீட்ட கலிசான போட்டு பழக்கி, பிள்ளைக்கு 3 வயசு 4 வயசு விளப்பமே இல்லை. சின்ன புள்ள இப்ப என்ன சொல்லுது, எனக்கு இப்ப உள்ளுக்கு போடுறது கலிசான் தேவை, இது இந்த முட்டுக்கால் விளங்கினா என்ன செய்யுது, அந்த புள்ள மறைக்குது. இந்த சின்ன புள்ள என்ன செய்யுது, மறைக்குது. நான் கண்கூடாக கண்டது, கண்கூடாக கண்டது. இன்னமும் அந்த புள்ள 5-6 வயசு 5 வயசு முடிஞ்சு 6வது வயசு இந்த கவுன் போட்டது இல்லை. நீட்ட கஷ்டம் தான் அந்த பிள்ளைக்கு தேவை. ஏன் அந்த பிள்ளைக்கு அவ்வளவுக்கு அது பதிஞ்சிக்குது. அடுத்த ஆக்கள்கிட்ட இது வழங்கினாலும் கால் இந்த அளவுக்கு போனாலும் என்ன செய்யுது, மறைக்க செல்லுது. இது என்ன பழக்க வழக்கம், என்ன இது பழக்க வழக்கம். இப்ப கூட எங்களுக்கு சின்ன வயசுல பழகாத சில பழக்க வழக்கங்கள் இருந்தால் இப்ப எங்களுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குறது கஷ்டம். அதனால அந்த சின்ன வயசுல 7 வயசுங்கிறது அந்த பகுத்தறிவு உள்ள வயசுங்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும், விரும்பும். 10 வயசு ஆகிட்டு, இப்ப 10 வயசுல என்ன நல்லா தெரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு இழப்போம் அந்த புள்ள. இன்னும் பருவ வயது அடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது, பருவ வயது அடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. 10 வயசுக்கு அங்கால 10 வயசு அல்லது 11 வயசு அந்த 15 வயசு வரை காட்டி இந்த கெப்புள்ளுக்கு அந்த புள்ள எப்ப வேணும் என்ன செய்யலாம், பருவ வயதை அடையலாம். 15 வயசு ஆகிட்டுது, பருவ வயதுடைய அந்த அடையாளங்கள் எந்த ஒன்றும் வரல. 15 வயசாயிட்டா முத்திர குத்தியாச்சு, நீ வாலிபன் தான், இஸ்லாத்துடைய முறை. 10 வயசாயிட்டா 10 வயசுக்கு 15 வயசுக்கு எப்ப வேணுமானாலும் என்ன செய்யணும், ஒரு புள்ள பருவ வயது அடையலாம். எனவே 10 வயசுல என்ன செய்யணும், கையால் பிடிச்சி கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு வரலையா காயம் வராத அளவுக்கு என்ன செய்யணும், அடிக்கணும், இப்ப பழக்கணும். அதே மாதிரி ஏன் அந்த புள்ள பெண்ணு பருவ வயது அடைஞ்சிடும், அதுக்கு பின்னால பாவம் எழுதப்படும். அதுக்கு பின்னால என்ன செய்யப்படும், பருவ வயது அடைஞ்சிட்டா அதுக்கு பிறகு உற்ற ஒவ்வொரு வணக்கத்துக்கும் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன நடக்கும், தண்டனை பாவம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் நோம்புடைய விஷயத்திலே 7 வயசாகிட்டா நோம்பு பிடிக்க கூப்பிடணும், வாங்க வாப்பா நோம்பு பிடிப்போம், ஒரு 2 ஹவர் நோம்பு பிடிப்போம். இன்றைக்கு என்ன புள்ள 2 மணித்தேரம் நோம்பு, இன்றைக்கு என்ன புள்ள 4 மணித்தேரம் நோம்பு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பழகிட்டு வரணும். 10 வயசாகிட்டா நோம்பு பிடிக்கலையா அடிச்சு நோம்பு பிடிக்க வைக்கணும். இதே அந்த பிள்ளைக்கு இப்ப தாங்குற சக்தி இருக்குது, இதே மாதிரி அந்த சட்டம் வரும். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது ரமலானுடைய ஒரு குறுகிய ஒரு விடயம். இன்ஷா அல்லாஹ் இதில் PDF இருக்குது, ரமலானுடைய சட்டத்திட்டங்கள் என்று நான் எழுதின ஒரு 12 பக்கம் உள்ள ஒரு PDF ஒன்று, அதாவது கேள்வி பதில் மாதிரி. அதை நான் இன்ஷா அல்லாஹ் என்னது குரூப்பில் நான் இன்றைக்கு போடுவேன். அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, ரமலானுக்கு முன்னால் என்னது நோம்பு முறுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நாங்கள் பிரயாணம் போக போகிறோம், நோம்பு விடையிலுமா, இப்படி முழு சப்ஜெக்ட் அதை பார்க்குறதுக்கு என்னது லேசாகிக்கும். கேள்வி பதில் மாதிரி எழுதப்பட்டிருக்குது, அதை நான் குரூப்பில் இன்ஷா அல்லாஹ் செய்வேன், போடுவேன். அதை பார்த்து பிரயோஜனம் அடைஞ்சு கொள்ளுவேன் இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் என்ன சரி கேள்விகள் கேட்கறதா இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் என்ன சரி கேட்கணுமா இருந்தா நான் போன கிழமை ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச நெருங்கின கூட்டாளி, எனக்கு தெரிஞ்ச வாடா போடான்னு பேசுகிற அளவுக்குள்ள நெருங்கின கூட்டாளிமார், இவங்களுக்கிட்ட வரும்பொழுது நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது இன்றைக்கி 7:10 டைம் போட்டிருந்தது. அந்த 7:10க்கு நாங்கள் போய் சேர்ந்துருவோம், நாங்களும் என்ன செய்வோம், பள்ளிக்கு போவோம், அதில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வோம் அப்படின்ட்டு நான் கால் பண்ணி அல்லது மெசேஜ் போட்ட அப்படின்னு யார் சரி இருக்கிறீங்களா? அப்படி யார் சரி ஞாபகம் மூட்டின யார் சரி இருக்கிறீங்களா? பள்ளிக்கு என்னது ஆக்கள் நாங்கள் இன்னும் என்ன செய்யணும், பள்ளியோட தொடர்பு பார்க்கணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் அப்படி கதைச்சாக்கள் இன்றைக்கு பள்ளி வாசலுக்கு என்ன இன்றைக்கி போகணும், உள்ள விஷயங்களை நேரத்தை காலத்தில் முடிச்சிடுவோம், நாமளும் போவோம் பள்ளிக்கு அப்படின்னு சொன்ன யார் சரி இருக்கிறா? அதை நாங்கள் நிச்சயம் என்ன செய்வோம், அதை கொஞ்சம் கண்டினியூவாக அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். பள்ளிக்கு நாங்கள் என்ன செய்வோம், வாக்களை
ஒன்று சேர்ப்போம், கூட்டுவோம். வேற அடுத்தது இப்போ வார வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு புற பார்ப்பாங்க. அப்படி புற தென்பட்டால் இங்கே புற சாத்தியப்படுறது குறவு, கண்டுபடுறது குறவு. ஏன்னா மலை பிரதேசங்கள் கூடுதலாக இருக்கிறதுனால புற காண்றது சாத்தியம் குறவு. கொரியாவில் எப்படி ரமதான் சாத்தியப்படுது, எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்டால், கிட்ட உள்ள மலேசியா அல்லது இந்தோனேஷியா இந்த நாட்டில் அங்கே புற தென்பட்டால் அந்த சட்டத்தை என்ன செய்வாங்க, இங்கே அமுல்படுத்துவாங்க. இது ஹதீஸ்ல இருக்குது. கிட்ட இந்த நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, பக்கத்தில் இருக்குன்னா இந்த நாட்டில் கண்டுபடாட்டி பக்கத்து ஊரில் தென்பட்டால் என்ன செய்யப்படும், அந்த சட்டம் அந்த ஊருக்கும் அந்த கிராமத்துக்கும் வரும். அந்த அடிப்படையில் இங்கே தென்படுறது குறவு, மலை பிரதேசம் வைக்கிறதுனால. இந்தோனேஷியா அல்லது மலேசியாவில் பிற தென்பட்டால் அந்த அதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மாதத்தையும் தீர்மானிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு பிற தென்பட்டால் சனிக்கிழமை நோன்பு ஸ்டார்ட். இப்போ ரமலானுடைய காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ரமலானுடைய காலத்தை கொஞ்சம் பிரயோஜனமான முறைக்கு கழிக்கணும். இப்போ இஷாக்கு பின்னால் தாலீம் வாசித்தது தானே, அதை சுபுக்கு பின்னால் ஆக்குறது. இஷாக்கு பின்னால் வாசித்த தாலீமைக்கு தானே ரமலானுடைய காலத்தில் மட்டும் இஷால வாசித்த தாலீமை சுபுகுல வாசிக்கிறது. 2 ஹதீஸ் ரமலான் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை என்ன செய்கிறது, வாசிக்கிறது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் நேரம் ஈக்குதோ ஓஃப் ஆகிக்கிறாங்களோ, நான் ஒரு இது முன் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது நாங்கள் தீர்மானிக்கிற மாதிரி. துஹர் தொழுகையாக இருந்தால் துஹர் தொழுகை, அசர் தொழுகையாக இருந்தால் அசர் தொழுகை. அப்படி இல்லை சுப தொழுகைக்கு பின்னால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு ஃபிக்ஹ் சட்டம், ஒரு நாளைக்கு ஃபிக்ஹ் சட்டத்தை கொஞ்சம் நேரம் பெருசாலாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி. ஒன்று ஹதீஸை வாசிக்கிறோம்னா அப்படி ஹதீஸை வாசிக்கலாம். அப்படி நாங்கள் எடுக்கிற முடியும் பாடி, அதான் இதை முன் வைக்கிறேன். இப்போ அடுத்த நாளைக்கு தஃப்சீர், சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குதே, அதோட கருத்து என்ன, இது எங்கே இறங்கிச்சு, குர்ஆனுடைய அந்த இறக்கப்பட்ட விதங்கள் இருக்குதே, மக்கிண்டா என்ன மதனிண்டா என்ன, குர்ஆன் எப்படி இறங்கிச்சு, இந்த சட்டத்திட்டங்கள் எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு, ஒரேடியாக கடமையாக்கப்பட்டுச்சுட்டா, இந்த எப்படி விளங்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. குர்ஆன் எப்படி ஒன்று திரட்டப்பட்டது, அது எப்படி இந்த குர்ஆன் வடிவில் வந்துச்சுது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது, உதாரணமாக எனக்கு ஒரு அளவு ஓத தெரியும், நான் இப்போ என்ன செய்ய பார்க்குறேன், குர்ஆன் கொஞ்சம் ஓதுறதுக்கு முயற்சி செய்யப்படுறேன். அதுக்கும் எனக்கு டைம் தருது, அதுக்கும் எனக்கு என்ன செய்யணும், டைம் தருது. அப்படி உங்களில் யார் சரி குர்ஆன் ஓத விருப்பமாக இருந்தால் அது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, அல்லது கூட்டாளி மாறாய்க்கிற 2-3 பேர் சேர்ந்து ஓத பார்க்குறாங்க அப்படின்னாலும் ஓகே, அப்படி என்ன செய்யலாம். இப்படி கொஞ்சம் பிரயோஜனமான முறைக்கு என்ன செய்யறது, ஏதாச்சும் ஒரு பின்னுக்கு திரும்பி பார்த்தா ரமலானுடைய காலத்தை நான் இப்படி கழிச்சேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, கொஞ்சம் திருப்தியாகிற அளவுக்கு செய்கிறது. அதே மாதிரி ரமலானுடைய அந்த கடைசி டைம் 10 நாள் அதில் இத்திகாஃப் இருக்கிறது, அந்த முறை இப்படி சப்ஜெக்ட் இருக்குது, நாங்கள் அதை எப்படி செஞ்சு கொள்வது. அதே மாதிரி இஃப்தாருடைய டைம் இருக்குது, இஃப்தாருடைய டைம். இப்போ இஃப்தாருடைய டைமில் என்ன செய்கிறது, யார் ஏற்பாடு செய்கிறது, யார் முன்னுக்கு நிற்கிறது, யார் வந்து என்னது கஞ்சி காய்க்கிறது. இப்போ உதாரணமாக கஞ்சி காய்க்க தெரியுமா இருந்தால் ஓகே, அப்படி தெரியலன்னா யார் கஞ்சி காய்க்கிறது, இந்த ஒரு அளவு சரி ஒரு சின்ன ஒரு சாப்பாடு ஒரு பொருளை கொடுக்குறதுக்கு யார் அப்படி முன்னுக்கு வாருது, யார் ரெடி, அப்படி இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டா என்ன சிக்கலும் இல்லாமைக்கு இன்ஷால்லா நம்மளுடைய மாதம் போயிட்டுக்கிட்டே இருக்கு. சொல்லுங்கள், என்ன நாங்கள் சொன்ன விஷயங்களில் உங்களோட கருத்துக்களை மசூராக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே முன்னைய வேதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி, நபியுடைய சமூகம் எப்படி எங்களுக்கு பார்த்துட்டு வாங்க. நான் இன்றைக்கு பார்க்க போகிற ஹதீஸ் வந்து முன்னைய வேதங்களில் எங்களோட கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி, அவங்களோட உம்மத் எப்படி, அவங்களோட தன்மைகள் என்ன, அவங்களோட தன்மைகள் என்ன என்கிற சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வருது, 2 ஹதீஸ். அதில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்குறாங்க. கஅப் என்கிறவர் வந்து ஒரு சஹாபி, அவர் யூத வேதத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு தௌராத்தை பற்றி தெரியும், அவங்களுக்கு தௌராத்தை பற்றி
தெரியும். அப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவங்க கேட்கிறாங்க யாருக்கிட்ட, காபுல் அஹ்பார் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு உங்களோட தௌராத்துல நபியை பத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவங்களோட சமூகம் எப்படியாப்பட்டவங்க, என்ன பண்புகளை கொண்டிருப்பாங்க, என்ற செய்தியை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல எப்படி அல்லாஹ், நான் ஏற்கனவே பார்த்துட்டோம், குர்ஆன்ல நபியை பத்தி எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியோட உம்மத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்கிறான்னு நாங்கள் பார்த்துட்டோம். குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதே மாதிரி தான் தௌராத்திலையும் சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் அது முழுக்க அல்லாஹ்விடமிருந்து வந்தது. தௌராத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு வேதம், குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு வேதம். அப்ப ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்க மாட்டாது. சொல்றாங்க எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தௌராத்துலண்டா, நபி அவங்களும் அவரோட உம்மத்தும், நபி சசம் அவங்களும் அவங்களோட உம்மத்தும் எப்படி இருப்பாங்க, ஹம்மாதூன் அல்லாஹ்வை புகழக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்ப இந்த நபியோட உம்மத், நபி அவங்களும் இந்த நபியோட உம்மத்திட பண்பு எப்படி, அல்லாஹ்வை புகழக்கூடிய பண்புடையவர்களாக இருப்பார்கள். யஹ்மதூன அல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அலா குல்லி கைரின் வ ஷர்ரின், நலவு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கெடுதி நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கும். ஒரு ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது, ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. நலவான விஷயங்கள் நடந்தாலும் என்ன சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார், அல்லாஹ் புகழ்வார். அதே மாதிரி ஒரு கஷ்டம் ஒன்று நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு பொறுமையாக இருப்பார். இந்த ரெண்டு விடயமும் அவருக்கு நல்லது. ரெண்டு காரண காரியங்களும் செய்யக்கூடிய மாதிரியான மேற்கோள் செய்யக்கூடிய மாதிரி விடயங்கள் ரெண்டும் அவருக்கு சிறந்தது. ஏன், நலவு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு சந்தோஷப்படுறாரு, கஷ்டம் நடக்க போக்கல அல்ஹம்துலில்லாஹ் இது அல்லாஹ் தஆலா புறத்தால் என்ன சோதிக்கிறதுக்காண்டி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பொறுமையாக இருப்பார். இந்த ரெண்டு விடயமும் இவர் நடந்து கொள்வது அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அது மட்டும் இல்லை, மேல் நோக்கி உதாரணமா மலைகள் ஏறும் பொழுதோ அல்லது கொஞ்சம் உயரமான இடங்கள் ஏறும் பொழுது அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க, இறங்கும் போது சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல வந்து இருக்குது பாருங்க. உயரமான இடங்கள் ஏறும் பொழுது அங்கேயும் அல்லாஹ்வை பற்றி புகழணும், அல்லாஹ்வோட ஞாபகம் வரணும். இறங்கும் போதும் ஒரு இடத்துல நாங்கள் இறங்கும் போதும் சுப்ஹானல்லாஹ், அப்பையும் அங்கேயும் யாரை பத்தி நாங்கள் ஞாபகப்படுத்துறோம், அல்லாஹுவை. அப்ப அல்லாஹ்வோட ஞாபகம் செய்யக்கூடிய மக்களா இருப்பாங்க. அல்லாஹ் புகழ்வாங்க வந்து ஆரம்பத்தில். அது மட்டும் இல்ல, வயுஸப்பிஹூனல்லாஹ ஃபீ குல்லி மன்சில், எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களா இருப்பாங்க. எங்கிருந்தாலும், ரூம்ல இருந்தாலும் சரி, பள்ளிக்கு வந்தாலும் சரி, ரோட்ல போகும்போதும் சரி, அல்லாஹ்வுடைய ஞாபகம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன, 5 நேரம் தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, ஜும்மாவை மிஸ் ஆக்க மாட்டாங்க, அதாவது நல்ல உபதேசங்களை கேட்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வோட திக்ர். அப்ப எல்லா இடங்கள்லையும் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் தொழும் இடத்தில் எவ்வாறு தேனீக்கள் ரீங்காரம் இடுமோ அதே போன்று அழகான வார்த்தைகளை கொண்டு அதான் சொல்லுவார்கள். என்ன செய்வாங்க, அதான் சொல்லுவாங்க. தனியே தொழும் பொழுதும் யாரும் இல்லைன்றாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம், அதான் சொல்றது சுன்னத், இக்காமத் சொல்றது சுன்னத், தனியே தொழும் போது. அப்ப அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யறோம், ஞாபகப்படுத்துறோம் எல்லா டைம்லையும். இது நீண்ட ஹதீஸ், சாப்பாடு ரெடி ஆகிட்டேனது சுற்றி கொஞ்சம் சுருகி கொள்வோம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் மிக முக்கியமான ஒரு செய்தி, அவர்கள் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுதால் அல்லாஹ் அவர்களை நிழல் காக்கிறான். எப்படின்னா, ஒரு பருந்து கூட்டில் இருக்கும்போது மழை பெய்யும் போது அது குட்டியை எப்படி நிழல் காக்குதோ பாதுகாக்குதோ, அந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்களுடைய நிழல், அல்லாஹ்வுடைய நிழல் அவர்களுக்கு கிடைக்கும். எங்க செய்த ஹதீஸ்ல வருது, வரலாம பார்க்க முடியுமா, சுருக்கமா சொல்லுங்க. என்னண்டா, பள்ளி வாசல்ல வந்து சொல்லக்கூடிய மக்களுக்கு யார்கிட்ட பாதுகாப்பு இருக்குது, அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல நிழல் கொடுக்குறான். ஒன்று இந்த உலகத்துல வாழும்போது என்ன செய்யறான், நிழல் கொடுக்குறான். मेरे प्यारे दोस्तों, तौरात में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सिफत और उनका उसका उम्मत का सिफत कैसा है, इस तरह एक तौरात में आया हुआ है. एक सहाबी अब्दुल्लाह इब्न अम्र इब्न आस काब रज़ियल्लाहु अन्हु से पूछ रहा है. काब रज़ियल्लाहु अन्हु तौरात के यहूदी था, वो मुसलमान हो गया, उसको तौरात के बारे में पता है.
उससे पूछ रहा है एक सहाबी, नबी अकरम का सिफत कैसा है, उनका उम्मत का कैसा है। फिर बता रहा है सहाबी काब रज़ियल्लाहु अन्हु, ये हर टाइम अल्लाह को तारीफ करेगा, ये उम्मत अल्लाह को तारीफ करेगा। अगर जो ऊपर जो उतरने का जगह हो, ऊपर जाने का जगह हो, इसमें अल्लाह अकबर बताएगा, उससे नीचे उतरने के वक्त सुबहान अल्लाह कहेगा, और हर जगह में अल्लाह को जिक्र करेगा, कुरान पढ़ेगा, और इसी तरह नमाज अदा करेगा, वाइज सुनेगा, ये सारे जिक्रुल्लाह में आता है ना, इसलिए हर जगह में वो अल्लाह के जिक्र के साथ गुजरेगा उसका टाइम। उसमें एक आया हुआ है, जो बंदा नमाज के लिए मस्जिद आता है, एक पहला सफ में वो खड़ा हो जाता है, अल्लाह इस तरह एक परिंदा उसका घर में, उसका परिंदे के जो बच्चे होते हैं ना, उसको किस तरह आफतों से बचाता है, इसी तरह अल्लाह ने ये जो नमाज पढ़ने वाले को अल्लाह का महफूज हिफ्ज, उसका पना हर टाइम है। ये बहुत अहम चीज़ है। जो बंदा इधर नमाज पढ़ेगा, फिर क़यामत के दिन सूरज करीब हो जाएगा, उस टाइम में अल्लाह के अर्श के तहत नीचे हमारे लिए जिल होगा, ये क़यामत के दिन। इधर का भी हम नमाज अदा करेंगे, अल्लाह के पना, अल्लाह के हिफ्ज हमारे खाता हो जाएगा, फिर किसके लिए हम डरेंगे। इसलिए ईमान के साथ थोड़ा हम मुजाहदा करके हम अपने आप को नमाजी बनाना है, कुरान पढ़ने वाला बनाना है। रमज़ान आ रहा है, इसलिए कोशिश बहुत भरपूर हम करना है। इस रमज़ान में हम तौबा करके हम नेक बंदा हो जाना है। ரமலான் வருகிறது, ரமலானுடைய நோக்கம் என்னது? நாங்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விலகி நல்ல ஒரு முத்தகையாக அல்லாஹ்வை பயந்த ஒரு அடியானாக மாறுறது. எந்த ஒரு அடியான் ரமலான் மாதத்தை அடைந்து தௌபா செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னு இரக்கமுள்ள நபிசாசம் அவங்க பதுவா செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஆமீன் சொல்லிக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எந்த சந்தேகமும் இல்லை, எங்களோட வாழ்க்கை இதர காலங்கள் போல ரமலானில் கழியுமா இருந்தால் நாங்கள் அந்த நபியுடைய அந்த எவ்வளவு இரக்கமுள்ள நபி, அந்த நபி பதுவா செஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு. அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தும் அவன் திருந்தாட்டி அவன் மனிதனே இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கான முயற்சி செஞ்சு கொள்வோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ரமலானை அடைந்து அது நல்ல ஒரு நல்ல அடியானாக மாறி எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நல்ல ஒரு அடியானாக மாறதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.